மீண்டும் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தடைகளை உடைக்கிறவர் ஆவியானவர் எங்களோடு இருந்து தடைகளை உடைத்து கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருப்பாராக. நாங்கள் ஆண்டவரை கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ள வார்த்தையிலே நீங்கள் இருந்து பேசுங்கப்பா. ஆண்டவரையே கொடுக்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கேட்கிறவர்கள் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் என்று எடுத்து நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரை மற்றவர்களுக்கு என்று எடுத்து ஜெபிக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் ஊற்றி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபத்தை குறித்துத்தான் மீண்டும் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசித்து கொண்டு போவோம். விசேஷமாய் என் சகோதரர்களே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று எழுதியிருக்குது. அப்போ நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி, அப்போ ஆக்கினை தீர்ப்பு உண்டு. பொய் சொல்லுவோம்டா ஆக்கினை தீர்ப்பு உண்டு. உள்ளதை உள்ளதன்படி சொல்ல வேணும். இதுதான் நடந்தது என்று சொல்ல வேணும். அதை நாங்கள் அது பிள்ளைகளாக இருந்தா என்ன அல்ல மற்றவர்களாக இருந்தா என்ன, அதை மாற்றி கதைக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா அவர் வெளியரங்கமாக ரகசியத்தை வெளிக்கு கொண்டு வருவார், மறைபொருளை வெளிப்படுத்துவார், இருளை நடக்கிறதை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தேவன் அல்லவா. அப்போ நாங்கள் அதை மாற்றி கதைக்கக்கூடாது. உள்ளதன்படி சொல்லிட்டு போனால் அது நீங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு எகாலன்ட்டு போயிடலாம். ஏனென்றால் அது ஆண்டவற்ற காரியங்கள் நாங்கள் வாழ்கிறபடியாக அதன்படி நடக்க வேணும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம், ஆக்கினை தீர்ப்பில் நிற்காதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவான். அப்போ ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணுமா, அன்றைக்கு ஒரு மனுஷர் துன்பப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, சோதனைகளாகப்பட்டிருக்கிறாங்க, பிரிவினைகள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு இருக்கிறவைகளுக்காக ஜெபம் பண்ண வேணும். ஜெபம் நமக்கு முக்கியம். அப்போ ஜெபம் பண்ண வேணும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இன்றைக்கு ஒரு சிலர் பேர் நாங்கள் மௌனமாக ஜெபிக்கிறோம்னு சொல்லுவோம். அது அவங்களோட பிரச்சனை, அது ஆண்டவர் பார்த்துக்கூடாது, அவங்களும் ஆண்டவரும். ஆனால் நாங்கள் நாங்கள் சத்தமிட்டு கூப்பிட்ற எங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்குவார் பாருங்கள். பாடலோட நாங்கள் ஆடி பாடி ஜெபிக்கும் போது அவர் இறங்கிடுவார். முதல்ல என்ன செய்யணுமெண்டா, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேணும், துதி எடுக்க வேணும். அதற்கு பிறகு என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் ஜெபிக்க வேணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும். அப்போ இது முக்கியமானது. முதலாவது காலையில் எழும்பினோடனே முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேட வேணும். காலையில் முதல்ல எழும்பினோடனே என்ன கேட்போம், முதல்ல ராவியே படுக்கையை நிற்போம். என்னென்னு கேட்டால் இறைச்சி எடுத்து வெளியிலவை, கோழி எடுத்து வெளியிலவை, மரக்கறி எடுத்து வெளியிலவை, நாளைக்கு என்ன காய்ச்சுவோம், என்னத்தை தண்டுவோம், என்னத்தை தின்போம், என்னத்தை குடிப்போம் என்றல்ல. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ நாளைக்கு நாங்கள் எழும்பின உடனே என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் சுதந்திரத்தையும் தேட வேணும். அப்போ பைபிள் படிக்க வேணும், ஜெபிக்க வேணும், பாட வேணும், ஆவியானவரில் நிறைய வேணும். அப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் எங்களுக்கு எந்த காலத்தில் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் ஓடினோம், ஒரு காலத்தில் ஓடி போட்டு இப்போ கேட்டால் உடனே சொல்லிவிடுவாங்க அது அப்போ இது இப்போ என்றோடு சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் தான் இப்போ வர போகிறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் அப்போ வந்தபடியாக நீங்கள் இப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்கள் ஜெபியாமல் இருந்தோம். 10 ஞானமுள்ள ஸ்திரீகளை பார்க்குறீங்க தானே. அப்போ நாங்கள் ஜெபியாமல் இருந்தோம் ஆண்டவரேன்னா, அப்போ இருந்து கொள்ளுங்க, போயிட்டு வாராண்டு தான் போயிடுவார் ஆண்டவர். அப்போ நாம் ஜெபத்துக்கும் முதலிடம் கொடுக்க வேணும். சரியா, அது முக்கியமானது. தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். ஒரு 1.5 வயசோ 2 வயசோ 3 வயசோ 4 வயசோ எத்தனை வயசில் நீங்கள் பிள்ளைகளுக்கு கூடாத தேவையற்ற காரியங்களையெல்லாம் பழக்கி கொடுக்குறவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க தெரியலையே. பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க இது சரியில்லை, இது இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஜெபா ஆண்டவருக்கு பார்க்க ஆண்டவரிடத்துலேருந்து ஜெபிக்க வேணும். ஆண்டவர் எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், அப்படி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. ஏதோ வேதத்தை வாசிக்கிறோமா, ஒரு 2 ஒற்றியை வாசிக்கிறோமா, அவ்வளோதான் ஃபினிஷ்ட். அதுக்கு பிறகு என்ன செய்வோமான்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பிரசங்கத்தை கேட்கிறோமா, அதில் காதில் விட்டுட்டு போயிடுவோமான்னு அது மாதிரி அடுத்த ஞாயிறு, அடுத்த இது சனி, இதுதான் எங்களுடைய போக்கும் வரத்துமாக இருக்குது.
மற்றபடி ஆண்டவருக்காக நாங்கள் முந்தி எங்களோட உறவாடின ஆண்டவர் இன்றைக்கு எங்களோட உறவாடாதது காரணம் என்ன? ஏன் எங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை எங்களுக்கு உணர்த்தாது காரணம் என்ன? எங்கள் பிள்ளைகள் தப்பு செய்ய போதுன்ற ஆண்டவர் எங்களோட பேசாது காரணம் என்ன? அதையெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். என்னென்னு கேட்டால் ஆண்டவரோட இருக்கும்போது தான் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிப்பார். உங்களுக்கு நான் ஒரு சாட்சியோன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டால், என்னுடைய சின்ன மகன் அப்பேக்கில் பள்ளிக்கூடத்தால் ப்ளசன்ட் வார்ட் போனவர். அப்போ நான் விடமாட்டேன்னுட்டேன். ஏன்னு கேட்டால் நான் ப்ரேயர் பண்ணினா ஆண்டவர் எனக்கு தடுத்து நிறுத்தினா நான் விட மாட்டேன். அப்போ நான் இவருக்கு சொன்னேன், நான் எங்களோட வீட்டுக்காரர் சொன்னேன், நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம், எனக்கண்டா புள்ள போகிறது இஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர் அப்போ கொஞ்சம் அதாவது ரட்சிப்பு குறைவு. அப்போ அதனால் அவர் பைபிள் படிக்கிறது குறைவு, ரசிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் பைபிள் படிக்கிறது குறைவு. ஆனால் அப்போ என்னடா இல்லை புள்ள கேட்குது, பிள்ளைய விடத்தானே வேணுமெண்டா அவர் விட்டுட்டேன். அப்போ விட்டு 2 நாளோ முதல் நாளோ தெரியல. அப்படியே ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. என்னென்னு கேட்டால் என் பிள்ளைக்கு ஒரு கை முறிஞ்சு போச்சு. நான் திட்டுக்கிட்டு எழும்பி அழுது கொண்டு என் பிள்ளைக்கு எடுங்கோ டெலிஃபோன், என்னென்று கேட்டால் ஆண்டவர் என்னோட பேசுகிறார், என் பிள்ளைக்கு ஏதோ நடந்துடுது கொண்டுட்டேன்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பைத்தியம் இல்லை, உங்களுக்கு தான் பைத்தியம். ஏனென்று கேட்டால் பிள்ளைய விட விடாமன்ட்டு ஆண்டவர் சொன்னவர். நீங்கள் விட்டு போட்டு இப்போ பைத்தியமோட என்ன கேட்குறீங்க? நீங்கள் இப்போ கரியா டீச்சருக்கு அடிக்குங்கன்னு சொன்னால் அவர் கரைச்சல் தாங்க இல்லாமல் அடித்தார் டீச்சருக்கு அடித்தா டீச்சர் எடுக்க இல்லை. தொடர்ந்து அடித்து கொண்டிக்க அவள் சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாட்டு போக்கு சொன்னான். என்னென்னு கேட்டால் நித்திரியண்டா அப்படின்னு சொன்னால், என்னென்னு கேட்டால் வெளியில் போட்டினவன்டா இப்படியே சாட்டு போக்கு சொல்ல. நான் சொன்னேன், இல்லை பிள்ளைக்கு ஏதோ நடந்திருக்குன்னு. அப்போ இவர் சொன்னேன், நீ சும்மா இருக்கிறியான்னு சொல்லிட்டேன். நான் சரி நான் இனி அவர் சொல்லிக்கல, நாம் சும்மா இருக்காமல் என்ன செய்யலும், இப்போ இந்த கணவனுக்கு கீழ்படியலைன்ற அதுவும் பிரச்சனை இல்லையா? அப்போ சரி என்னட்டு பேசாமல் இருந்தேன். புள்ள வர்ற நாளுக்கு நான் தான் போய் கூப்பிட போனான். போய் பார்த்தா கையோ இப்படி கட்டி அதே மாதிரி தான் ஆண்டவர் என்னத்தை சொன்னாரோ அதை மாதிரி அப்படி பல காரியங்கள்லேயும் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு என்ன காரியங்கள் நடக்க போதோ அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிடுவார், ஏற்கனவே சொல்லிடுவார். ஆனால் சொன்னாலும் என் வீட்டுக்காரர் கேட்கணுமே. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவரோட ஐக்கிய படத்தான் பிள்ளைகளுக்கு இப்படி இதாண்டு அவர் யோசனைகள் வந்தது. ஆனாலும் சில காரியங்களில் அவர் கொஞ்சம் இதுதான். அப்போ எனக்கு ஆண்டவரில் நல்ல நம்பிக்கையும் விசுவாசத்திலையும் இருந்தபடியாக கர்த்தர் என்னோட கூட இருந்தபடினால எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நாங்கள் என்னது ஜெபத்தில் இருக்கணும். அவர் வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன ஜெபத்தில் இருக்கணுமா? அவரோட உறவாடணும். என்ன ஆண்டவரோட பேசணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்க வேணும். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எத்தனை தரம் வேதம் வாசிக்கிறோம் அதையெல்லாம் பார்க்கணும். அப்போ நாங்கள் ஜெபிச்சு வேதத்தை வாசிக்கத்தான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் வெளிப்படும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்குறோமா? கற்றுக் கொடுக்காதபடியாக தான் பிள்ளைகள் என்ன செய்யுது? பிள்ளைகளுக்கு ஜெபமண்டா என்னன்னு தெரியாது. போகிற வீடு வழியை, ஆவிக்குரிய வீடு வழியை போய் அதுகள் ரெண்டாக்கி விடுது, குடும்பத்தையே ரெண்டாக்கி விடுது. அதெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆவிக்குரிய ஒரு தாய் தகப்பனாக இருந்தால் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தா தான் போகிற வீடு வழியையும் போயிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாதண்டுங்களை ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் மாமி ஜெபிக்கிறாவே, மச்சான் ஜெபிக்கிறானேன்னு ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணாதவங்களையும் ஜெபிக்க வைக்குங்கள். அதுகளை பார்த்தே மற்றவங்க ஜெபிப்பாங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், எங்களுக்கு என்ன, எங்களோட பிள்ளைகளை நாங்கள் இப்போ எங்களோட பிள்ளைகளை மற்றவங்க குற்றம் சாட்டக்கூடாது, குறை சாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களோட பிள்ளைகள் குற்றம் குறை சாட்டக்கூடாதுன்னு சொன்னால் பிள்ளைகளை ஆண்டவருக்கு இல்லவா வளர்த்துருக்கோம். ஆண்டவரோட உறவாடையும் ஜெபிக்கவும் இல்லை வளர்த்துருக்கணும். அப்போ போகிற வீடு வழிய பிள்ளைகள் ரெண்டாக்கினா அவங்க என்ன சொல்லுவாங்க? தாய் தகப்பன் ஆவிக்குரியவர்கள் அல்ல, அடித்தே சொல்லி போடுவாங்க. என்னென்னு கேட்டால், எலியா தன் பிள்ளைகளை வளர்க்க மறந்து விட்டான். அவனுடைய இஷ்டப்படி அவன் பிள்ளைகளுடைய இஷ்டப்படிக்கு விட்டபடியாக தான் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகும்போதே உடன்படிக்கை பெட்டியில் தொட்ட உடனே அதுலேயே அவங்க எல்லாரும் மறிச்சிட்டாங்க. ஏலியின் பிள்ளைகள் அப்படியே மறிச்சிட்டாங்க பாருங்க. ஏலியையும் ஆண்டவர் என்ன செய்ய புரடி அடியொன்னு விழுந்து மறிச்சான். ஏன் ஏலியோட மருமகள் என்ன? அது அப்படியே பாருங்க, அப்படியே போயிட்டுது மறிப்பிடி. அந்த உடன்படிக்கை பெட்டி யாரால நடந்ததுன்றதை தெரிஞ்ச உடனே பிள்ளைகளும் மறிச்சிட்டாங்க எல்லாரும்.
அப்போ ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னதை சரிவர நிறுத்தினார் இல்லையா? கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே கோபாக்கினைகள் வருமண்டலவா சொல்லியிருக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவே கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், எங்களுக்கு மூத்த பிள்ளை இப்படி செய்தபடியா இளைய பிள்ளைக்கு நாங்கள் அப்படி செய்துருவோம் என்று நினைக்கிறோம். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க என்னன்னு கேட்டால், அவங்களோட மருமகள் வந்து அவங்களோட மகனை பிரிச்செடுத்து கொண்டு போயிட்டான். அதனால தான் இவங்க வந்து இப்படி இப்படி செய்கிறாங்க. இது உங்களுக்கு விளங்குதான்னு ஒவ்வொருத்தர் கேட்கும்போது, அதையெல்லாம் யோசிக்கும்போது, அடுத்தவள் இன்னொரு மருமகள் வந்து ஒரு குடும்பத்தை பிரித்து கொண்டு போகிறான்றதுக்காக மற்ற குடும்பத்தை நீங்கள் பிரிக்கிறதுக்கு நினைக்கக்கூடாது. தப்பு. அது தப்பு. நீங்கள் ஆவிக்குரிய ஆக்கள்னு சொல்லி சொன்னால் ஆவிக்குரியபடி நடக்கணும். ஆவிக்குரிய மாதிரி நடக்கணும். ஆவிக்குரியவங்களுக்குள்ள என்ன இருக்குமா? ஆவியானவர் ஆவியானவரை நான் முறுக்கி கொண்டு கறக்கி கொண்டு இப்படி வந்து நின்று கொண்டு இங்கே பிள்ளை பிரச்சனை கொடுக்குது குடும்பத்துக்குள்ள, அம்மா பிரச்சனை கொடுக்குறா குடும்பத்துக்குள்ள, ஆனால் ஆவியானவர் வந்துடுவாரோ? அவர் எப்படி வருவார்? பிரச்சனை இருக்கிற இடத்துல அவர் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறாள். பிரச்சனையை கொடுக்குறவர் அல்ல, பிரச்சனையை சால்வ் பண்ணுறவர், சமாதானம் பண்ணுறது. சமாதானத்தின் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், ஜபத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர். என்னத்தை கேட்க போகிறீங்க நீங்கள்? அப்போ அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஏன் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையும் பிரிவினைகளும் ஜபமில்லாத வாழ்க்கையும் ஏன் வரப்போகுது? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாத அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேணும். அப்போ துன்பப்படுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? ஆறுதலாக இருக்கணும். ஆவியானவர் இருந்தால் உங்களுக்குள்ள இருந்தால் மற்றவனுக்கு ஆறுதல், மற்றவனை ஆற்றி தேற்றுவீங்க, மற்றவனுக்கு சமாதானத்தை கொண்டு வருவீங்க. இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? உங்களோட பிள்ளைகள் ஐரோப்பியா தேசத்தில் வளர்ந்தபடியாக நாங்கள் அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஏன் ஐரோப்பியா தேசத்தில் எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுத்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து இருக்கிற குடும்பங்களை நாங்கள் பார்த்துருக்குறோமே. பார்க்காத குடும்பங்களையா நாங்கள் பார்க்குறோம்? பார்த்து கொண்டு வரோம். அப்போ பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும், எதை கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தீய வழிகளை கற்றுக் கொடுப்போம். ஒரு பிள்ளை ஒரு காரியம் செய்யுதுண்டா ஏன் செய்கிறா, எதுக்கு செய்கிறா, அதெல்லாம் செய்கிறது தப்பு. அப்போ அந்த வழியை கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளை முரட்டாட்டம் பிடிக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த முரட்டாட்டம் உங்களுக்குள்ளேயும் இருந்தபடியாக தான் பிள்ளை முரட்டாட்டம் பிடிக்கும். உங்களுக்குள்ளேயும் அந்த வைராக்கியமான ஆவி அந்த பொல்லாத பிசாசின் ஆவி இருக்கிறபடியாகத்தான் பிள்ளைகளையும் அந்த ஆவி இருந்து கிரியை செய்யுது. அப்போ அது தப்பு. சபைக்கு இருந்தோன்னு நாங்கள் அப்படியெல்லாம் நன்றி சபைக்கு இருக்கிற நாங்கள் ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும். ஆத்துமாக்கள் நாங்கள் பேரில் சொல்கிறோம் 5 ஆத்துமாக்கள் போனால் எங்களுக்கு 10 ஆத்துமாக்கள் உள்ள வருமண்டு. அப்படியெல்லாம் மூலகட்டத்தனமாக கதைக்கக்கூடாது. ஏன்னு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்காகத்தான் பிறந்து பேசினார். குழியில் இருக்கிற 99 ஆட்டையும் விட்டு குழியில் இருக்கிற ஒரு ஆட்டுக்காகத்தான் பிறந்து பேசினார். சரியா? அதே மாதிரி 5 ஆடு வெளியில் போனால் கஷ்டம் இல்லையா? ஆடுகளை கொண்டு வந்தவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. அதை நீங்கள் இருந்த இடையில் ஆடுகளை என்ன செய்யணும்? அதுகள் வெளியில் போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் வரும்போது தான் பிரச்சனை. அப்போ ஆடுகளுக்கு முன்மாதிரியாய் நடந்து கொள்ள வேண்டும். யார் மேய்ப்பராக இருந்தாலும், மூப்பர்களாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அவருடைய குடும்பங்களாக இருந்தாலும் முன்மாதிரியாய் நடக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையிலே மூப்பரிடத்துக்கு போய் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவான். கை வச்சு ஜெபம் பண்ண கடவான். இன்றைக்கு ஒரு காலத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணினோம், பிசாசு ஓடிச்சுது. ஒரு பக்கம் கை வச்சு ஜெபம் பண்ண சுகமாயிடுச்சுது, பலனாயிட்டுது, இப்படியெல்லாம் செய்தோம். ஆனால் இன்றைக்கு இங்கே செய்ய முடியலை பாருங்க. ஏன் இங்கே செய்ய முடியலை? ஏன் செய்ய முடியலை? இப்போ பிசாசு இருக்குதோ இல்லையோ, அது சும்மாவும் ஜனம் விடுங்க. சும்மா உண்மையிலேயே ஆண்டவற்ற ஆவியானவர் உதனுக்கு இருந்தால் இப்படி கை வைக்கிறதுக்கு முன்னமே அவன் பொத்தண்டு விழுந்துருவான் ஆவி. ஆனால் பாருங்கள், வில்லங்கத்துக்கு விழுகிறவங்களும் இருக்கிறாங்க. வில்லங்கத்துக்கு சடவிடாண்டு விழுகிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாம்ச கிரிகள். சரியோ? அப்போ உண்மையிலேயே பிசாசுன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கிறத பார்க்க தெரியும். பிசாசு பிடிச்சவனை பார்க்க தெரியும். உருமாய்ப்படைவாங்கள், பெருமை கொள்ளுவாங்கள், விட்டு நிற்பாங்க, முறுக்குவாங்கள். பிசாசு இருந்தால் முறுக்கும், இப்படி முறுக்கும். ஆவியானவர் அப்படி வர மாட்டார் பாருங்க. முறுக்கி கொண்டு வர மாட்டார். இன்றைக்கி ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது அக்கினி இறங்கிடும் பாருங்க. சும்மா அண்ணெல்லாம் இறங்கிடும் பாருங்க. அதுக்கப்புறம் சும்மா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வந்து இறங்குவார். இது வந்து இப்படி முறுக்குறது, கையை முறுக்குறது, காலை முறுக்குறது, தலையை முறுக்குறது, உடம்பை முறுக்குறது எல்லாம் என்னன்னு கேட்டால் அது பொல்லாத ஆவி.
பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை கடிஞ்சு கலைக்க வேணும். அப்போ அதனால் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், கை வச்சு ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறதுக்கு கை வச்சு ஜெபம் பண்ண வேணும். அப்போ ஜெபம் முக்கியமானது. ஜெபம் எங்களுக்கு முக்கியம் தேவை. நாங்கள் சாலமோனை பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், ஜனங்களை நடத்துறதுக்கு ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறான் பாருங்க. எப்படியெல்லாம் விண்ணப்பம் பண்ணினான்னு பாருங்க. அப்போ விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ள இருந்தால் அது பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களையும் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்னா குற்றங்களை மன்னிக்க வேணும். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். இன்றைக்கு குற்றங்களை மன்னிக்கிறோம், நாங்கள் மன்னிக்க இறங்க மாட்டோம் பாருங்கோ, நாங்கள் மன்னிக்க மாட்டோம் பாருங்க. அப்படி சொல்கிறோம். நீங்கள் கடவுளுக்குள்ளே நிற்க மாட்டீங்க பாருங்க. உங்களுக்குள்ள அந்த ஆவி எந்த ஆவி இருந்து அது சொல்லுதுன்னு தெரியாது. மன்னிக்கிறதுக்கு ஒருத்தனை மன்னிக்கிறதுக்கு முந்திக்கொள்ள வேண்டும், ஒருத்தனோட ஒப்புரவாகிறதுக்கு முந்திக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் எங்களுக்குள்ள என்ன இருக்குதாம், அந்த பெருமையின் ஆவி இருந்து கொண்டு, அந்த பிரச்சனையின் ஆவி, இந்த பிரிவினைகளின் ஆவி இருந்து கொண்டு மற்றவனை மன்னிக்க முடியாது. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமான்னு கேட்கிறவன் பொல்லாத பிசாசு. இறங்கி வரமாட்டேன்னு சொல்றவன் பிசாசு. கர்த்தர் இறங்கி வந்தார் ஐயா. யாருடைய பாவங்களை மன்னிக்க? உங்களுடைய பாவங்களை, மற்றவங்களுடைய பாவங்களை, உலகத்தின் பாவங்களை, என் பாவங்களை, எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று சொன்னால் நீ எம்மாத்திரம்? நான் இறங்கி வர மாட்டேன், ஏறி வர மாட்டேன்னு சொல்கிறது நீ யாரு? நீ இறங்கி வர மாட்டேன். ஆண்டவர் இறங்கி வந்து உன்ன நியாய தீர்ப்பிலையும் இந்த கொண்டு வந்து விட்டுருவாரையா? இன்றைக்கு உலகம் எல்லாம் என்ன சொல்லப்படுது? சில பிரசங்கங்கள் என்னென்னு கேட்டால், நியாய தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சபையில் தான் நியாய தீர்ப்பு ஆரம்பமாகிறதுண்டா. அப்போ ஏன் சபையிலே ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறாருன்னு பாருங்கள். அதை நீங்களாக உணர்ந்து கொண்டு பாருங்க. சபையில் நியாயத்தீர்ப்பு ஆரம்பமாகுதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நியாயத்தீர்ப்பு நாங்கள் அடைய மாட்டோம் என்னென்னு சொல்லுவீங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டும் திரும்ப திரும்ப ஆண்டவரை சிலுவையில் அறைவீங்களாம், பொய் சொல்லுவீங்களாம், பேசித்தனம் செய்வீங்களாம், களவெடுப்பீங்களாம், அநியாயம் செய்வீங்களாம், அடுத்தவன் குடிக்க கெடுப்பீங்களாம், இப்படிப்பட்டவர்கள் விபச்சாரம் பண்ணுவீங்களாம், பொருளாசையில் இருப்பீங்களாம், வெளிப்படுத்தலில் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. வெளிப்படுத்தலில் பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள் எங்கே போவார்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தலையே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நியாயத்தீர்ப்பு யாருக்கு இல்லையா? பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தமாய் நடக்கிறவனுக்கு, ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவனுக்கு, விசுவாசம் உள்ளவனுக்கு, நீதி உள்ளவனுக்கு, தேவ பயபக்தி உள்ளவனுக்கு. நீங்கள் எல்லாம் செய்கிற தில்லுமுள்ள எல்லாத்தையும் செய்து போட்டு எங்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. 10 ஞானமுள்ள ஸ்திரிகளில் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இல்லாதவளையே ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டார் பாருங்க. இதுதான் நடக்க போகுது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவன் உத்தம மார்க்கத்தான், உத்தமமாய் நடக்கிறவன். அப்போ அப்படியான நாங்களாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கு மன்னிக்க மாட்டோம் பாருங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிள்ளைகளுக்குள்ள இருமாய்ப்பின் ஆவி, பிரியம், பணம் கூடி பணம் தற்பிரியர்களாக மாறி என்ன நாங்களே அவையில மன்னிக்கணும், நாங்களே இதை செய்யணும். மனைவிக்காக கணவன் பாருங்க ஒத்துப்பிழைப்பாரு. மனைவி எவ்வளவுதான் போய் சொன்னாலும், மனைவி எவ்வளவுதான் தில்லுமுள்ளு விட்டாலும் கணவனுக்கு தெரியாது. மனைவி செய்கிற தில்லுமுள்ளு, மனைவி செய்கிற இதுகள் ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் தெரிஞ்சால் கூட கணவன் என்ன செய்வார்? அது என் மனைவி, அதனால் நான் அவளோடு தான் இருந்து பேசுவேன். ஐயா ஆண்டவர் வரும்போது சொல்லுவார், ஐயா நான் யார் தெரியுமா உனக்கு? உன் மனைவிக்காக நீ கதைக்கிற. மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்து போய்விடும், கணவனின் அன்பு ஒரு நாள் மறைந்து போய்விடும், பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புகள் மறைஞ்சு போய்விடும். ஆனாலும் மாறாத அன்பு பாருங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ அவர் வந்து கேள்வியை கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? சிம்சோனுடைய மனைவி விடுகதைக்கு அந்த பெலிஸ்தியர்கள் வந்து சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால், உன் கணவனிடத்துல போய் இந்த விடுகதைக்கு பதிலாக கேட்டுக்கொண்டு வா, சரியா? அப்படி என்று சொன்ன உடனே அவள் எவ்வளவா துரிதமாய் நின்றாள் அந்த விடுகதையை கேட்கறதுக்கு. அவன்கிட்ட இருந்து கேள் என்று கேட்டு அந்த மாற்று வஸ்திரங்களை அவன் கடைசியாக அது அவன் நினைச்சதை செய்து கொடுத்து போட்டான். என்னென்னு கேட்டால், என்னுடைய டாரி தானே இதை செய்தது. அப்படி கணவன்மாருக்கு சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஜெபத்தில் இருந்து உங்கள் மனைவிக்காக, உங்களோட மனைவி செய்கிற தவறுகள் தப்பீதங்களுக்காக ஜெபம் பண்ண வேணும். கணவன்மார் செய்கிற தவறுகள் தப்பீதங்களுக்காக மனைவிமார் பக்தி விருத்தியோடு ஜெபம் பண்ண வேணும்.
இந்த ஜெபமண்ட ஒன்று உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையிலேயே உங்களோட குடும்பத்துக்குள்ள எல்லாம் நஸ். அப்போ ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கவும். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தான் நான் மறு உத்தரவருளுவேன். அவர்களுக்கு தான் ஆண்டவர் காண்பிப்பார். அதை ஆவிக்குரிய கண்களை வைத்து இருக்கிறது அவர்கள் தான். ஏனெண்டா ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் அவர்களுக்கு தான். என்னிட கேட்டால் சொல்லுவேன், யார்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு. பொல்லாத ஆவி இருக்கிறதுலையும் பார்க்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமாக அடைந்தபடிக்கு உங்கள் குற்றங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா, குற்றங்களை அறிக்கை செய்யணும். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் நீக்கிறார், படுகொலியில் இருந்து என்னை தூக்கி எடுக்கிறார். அப்போ நாங்கள் படிக்கிறோம், வாயில் படிச்சுட்டு போயிடுவோம் பாருங்கப்போ. படிக்கிறதுக்கு தக்கன செய்யவும் மாட்டோம், வாசிக்கிறதுக்கு தக்கன தியானம் பண்ணவும் மாட்டோம், அதன்படி நடக்கவும் மாட்டோம். எல்லாம் யாருக்கு, ஊருக்கு உபதேசம் உனக்குத்தானே ஒழிய வேறொருவருக்கும் இல்லைன்னு சொல்லுங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணுற நாங்கள் திரும்ப அது எங்களுக்கு தான் பெறும். அப்போ ஊருக்கு உபதேசம் பண்ணுறது இல்லை, முதலாவது எனக்கு உபதேசம் பண்ணித்தான் அடுத்தது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேலே மழை பெய்யவில்லை. என்னதான் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் பாருங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நான் நேற்று ஜெபம் பண்ணியிருந்தேனுங்க, எனக்கு சரியான 3 நாளும் காய்ச்சல். எனக்கு எழும்பி நடக்க கொள்ளையிலாயும் பலவீனம். அப்படி இருக்க எழும்பி நடந்து எனக்கு என்னுடைய வேலைகளை நானே பார்த்துக்கொள்வேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே நான் அங்கே இருந்து இங்கே வர வேணும் மகன்கிட்ட, அதனால் மழை இல்லாமல் செய்யுங்க ஆண்டவரே, காலையில் எழும்பி போகிறதுக்கு மழை இல்லாமல் செய்யுங்க. கண்டிப்பாக எங்களுடைய கருத்தான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். மழை பெய்ய வேணாம்டா, மழை பெய்யலை பாருங்க அவன் கேட்டான். ஆனால் மழை பெய்ய வேணுமென்று கேட்டான், பெய்து மழை பெய்தது. இந்த அதுக்கும் போய் இதில் போட்டிருக்க, சகோதரர்களே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. வானம் மழையை பொழிந்தது முதல் அடைக்கப்படுகிறது, பேர்ந்து பூமி தன் பலனை கொடுத்தது பாருங்க. அப்போ சகோதரர்களே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான். அடுத்தவனை ரட்சித்து கொண்டுருவன். இது என்ன, சபையை விட்டு இறங்கு. இதை நான் கட்டின சபை தானே ஐயா, அது சபை கர்த்தருடையது. சபை யாருடையது? கர்த்தருடையது. இறங்கு. இன்றைக்கு இப்போ சபையெல்லாம் அப்படித்தான். என்னென்னு கேட்டால் அவங்கள வச்சு நடத்த வேணும், அவங்களுடைய தப்பிதங்களை அவங்களுக்கு சுட்டி காட்டி அவங்கள செய்ய விடாமல் தடுத்து, அந்த பாவத்தை செய்ய விடாமல், அந்த குற்றத்தை செய்ய விடாமல், அந்த பிரிவினைகளை கொண்டு வராமல், அந்த ஆவியை நாங்கள் கலைச்சி அதுகளை ஆத்துமாக்களை கட்டி எழுப்ப வேணுமென்ற அந்த நோக்கங்கள் இருக்கிறது இல்லை. உடனே நினைக்கிறது, பரிப்படத்தை விட்டு இறங்கு, அதை விட்டு இறங்கு, அங்கே விட்டு விடுங்க, இங்கே விட்டு, அந்த ஆத்துமாவை இந்த வெளியில் போய் திரும்பவும் அது என்ன செய்யுது? அப்போ ஒரு கொஞ்சம் மண்டாலும் யோசிக்கிறேன், ஒரு ஆத்மாவை நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வரோமே, சரி ஓகே, யார் விழுந்து போகாதவன், யார் குற்றம் செய்யாதவன், யார் தவறு செய்யாதவன், இன்றைக்கு சொல்லட்டுக்கும் பார்ப்போம். யாராவது நான் செய்யலை, பிள்ளைகள் செய்யலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு பிள்ளைகள் அதுகள் வருகுதல்னு சொல்லி சொன்னால், அந்த உங்களோட பிள்ளைகளே அந்த பிள்ளைகள் செய்கிற குற்றங்களை உங்களுக்கு சொன்ன உடனே அதை என்ன செய்கிறீங்கன்னா பற்ற வைக்கிறீங்க பாருங்கள். ஆனால் அங்கே பற்ற வச்சு முடிய விட்டு உங்களோட பிள்ளைகள் செய்கிற குற்றங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்களா, பொத்தி போடுறீங்க பாருங்கள். புலையான காரியங்கள், அதெல்லாம் புலையான காரியம். ஒரு ஆத்துமாவை நான் காப்பாற்ற வேணுமெண்டா அதுக்கு அதை நான் பாடுபட வேணும். என்னுடைய சரீரம் பாடுபடாமல் அந்த ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள முடியாது. இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம்ண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஓடிப்போய் முழங்கால் படிக்கிட்டு அப்போ தான் ஜெபம் பண்ணுவீங்க. 4 பேருக்கு அடித்து சொல்லுவீங்க, என் பிள்ளைக்கு வருத்தம், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே 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 என்று அழுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கு ஒன்றுண்டா.
அடுத்தவன் பிள்ளைக்கு ஒன்று சொல்லி சொன்னால் அதுவா அது அவங்க இப்படி செய்தாங்க அதான் அப்படி போச்சுதுண்டு அப்படி கதைக்கிறவையிலும் உண்டு. யாருக்கும் வருத்தம் வந்துட்டால் தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கு செய்ததுக்கு தான் அது பாஸ்டர்மார்ட்ட மனைவிமார் கதைக்கிறதுக்கு நான் பார்த்துருக்குறேன். பாஸ்டர்மார்ட்ட மனைவிமார் கதைப்பின வேண்டாம் எங்களுக்கு செய்ததுக்கு தான் அதைக்கு இப்படி வந்ததுண்டு அப்படின்னா உங்களுக்கு வரைக்கல அப்போ நீங்கள் மற்றவனுக்கு செய்தது தான் பெறவும். இப்படியான கதைகளும் இருக்குது பாருங்க. வருது இப்போ உலகம் அது உலகத்துக்கு இது வருகுது அப்படியான காரியங்கள் வருது. ஏன்னு சொல்லுங்க அவன் ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி இருந்து கொண்டு மோதிக்கொண்டு வரும்போது தான் நீங்கள் அங்கே புறத்தியாரோடையே அப்படி இருக்கிறீங்க என்னென்னு வரும்போது சபைக்குள்ளேயே அப்படி இருக்கிறீங்களே. சகோதரங்கள் சண்டைகள் வந்தால் கொண்டா பிரச்சனைகள் வந்தால் காணி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்தால் கொண்டா கொண்டுக பிரச்சனைகள் வாரது வழக்கம். அதுகளுக்கு அது இதுன்றது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களன்னு கேட்டால் சேர்ச்சுக்கு இருந்தோண்டே அந்த பழக்க வழக்கத்தை தான் கற்றுக்கொள்கிறீங்க. தவறான காரியங்களை ஒரு மனுஷனை நாங்கள் மனம் திருப்புறது பரலோராட்சியம் களி கூறும். இங்கே பாருங்கள் பாவங்களை அவனுடைய பாவங்களை நாங்கள் மூடுகிறோம். ஒரு பாவி வந்துட்டு திரும்பி போட்டான் அவன் இடறி விழுந்துட்டான் அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் பார்க்கணும். சில பேர் என்ன செய்கிறான்னு கேட்டால் இடறிட்டாங்களா உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுக்காக உபவாசம் பண்ணுறோம் அவங்க கீழே இறங்க வேணுமெண்டு அவங்க கீழே இறக்கி விட வேணுமெண்டு. ஆனால் கடைசியில் என்ன செய்வாங்க இவியலுக்குள்ளே வரும்போது அவிய இறக்காயினம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களோட குடும்பத்துக்குள்ளே வரும்போது எங்களுக்கு தப்பே தெரியாது. அடுத்தவனுக்கு வரும்போது அது தப்பாக தெரியும். இதெல்லாம் உலகத்தான் சொல்கிறீங்கள அந்த உலகத்தானுக்குள்ளே இருக்கிறதான் உங்களுக்குள்ளே இருக்குது. தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள்னு சொன்னால் அடிக்கடி அவரை சிலுவையில் அறையிறதுக்கு அல்ல. தேவ பிள்ளைகள் அடிக்கடி அவரை காயப்படுத்துறதுக்கும் அல்ல அவரை நோக வைக்கிறதுக்கும் அல்ல. ஜெபம் முக்கியம். ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் தானியேல். தானியேலில் 6ஆம் அதிகாரம் தானியேலே வென்றால் அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறைகளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து இருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க என்ன செய்தானாம், வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறைக்கு போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜன்னல்களை திறந்து வச்சு போட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறான். அன்றைக்கு ஜன்னல்களை திறக்கிறது என்னங்க, நீங்கள் ஒரு பக்கம் கதவை பூட்டி போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் சத்தம் கேட்குது பாருங்க. ஏன் சத்தம் கேட்குது? ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. அதனால் சத்தம் கேட்டோன்னா டென்ஷன் ஆகுது பாருங்கள். டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. டென்ஷன் பார்ட்டி. அதுக்கு தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். போகிற வீடுகளில் ஆவிக்குரிய வீடென்றால் அந்த வீட்டில் ஜெபம் இருக்கும், அந்த வீட்டில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை போய் நீ கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனால் அந்த பிள்ளை பாருங்க வீட்டை 2ஆக்கி விடுது பாருங்க. அப்போ பார்க்க தெரிய வேண்டியது தான் அம்மாக்குள்ள எந்த ஆவி இருக்குது, பிள்ளைக்குள்ள எந்த ஆவி இருக்குண்டு. அம்மா எப்படி இருமாய்ப்படைகிறாவோ பிள்ளை அதே மாதிரி தான் இருமாய்ப்படையும். அம்மா மற்றவனை மதிச்சா பிள்ளைகளும் மற்றதை மதிக்கும். சும்மா பொழுதுபோக்குக்கு ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இப்படி நலிச்சு போட்டு போகிறதுக்கெல்லாம் ஆண்டவற்ற பிள்ளைகள். இந்த ப்ரைஸ் அலாட்னு சொல்கிறதுல அந்த வாயிலேருந்து வர்ற வார்த்தை இருக்கு பாருங்க, மற்றவனை சந்தோஷப்படுத்தவன். ஒரு வருஷத்துக்கு முன்னமாகும் ஒரு சகோதரி சபையில் வந்து நின்று கதைச்சி கொண்டு நின்றாங்க. அவங்க கதைச்சி கொண்டு நின்றது 8த்தில் நின்று கதைக்கிறாங்க. இங்கே நடுவில் ஒரு ஆக்கள் நிற்கிறாங்க. அவங்க 8த்துலேருந்து ஒரு ஆக்களோட கதைச்சி கொண்டு நிற்கிறாங்க. இங்கே நின்று பாஸ்டர்கிட்ட மனைவி காது கொடுக்குது. அங்கே பாருங்க, கதைக்கிறவங்கள கதைக்கிறவங்கள இதுக்கு காது கொடுக்குது. இதெல்லாம் பிள்ளையான காரியம்.
ம். மற்றது ஒன்று சொல்லுது என்னன்னு கேட்டால், வாரா மகாராணி. நானும் பார்த்தேன்னு யாரை சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்ச்சுக்குள்ளே பாருங்க, இதுகளெல்லாம் சேர்ச்சுக்குள்ளே வந்து என்னத்துக்கு கேவலப்படுது, சேர்ச்சை கேவலப்படுத்துறது. ஆண்டவற்ற நாமம் வீணிலே தூசிக்கப்படுது, வீணிலே அவமதிக்கப்படுது. சேர்ச் என்று சொன்னால் ஒரு பயபக்தி, சேர்ச் என்று சொன்னால் ஒரு அன்பு, சமாதானம், ஐக்கியம். அடுத்தவரை பார்த்து மகாராணியை நேரம் அவங்க வந்து உங்கள்கிட்ட இப்படி செய்தீங்க அப்படி செய்தீங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. அந்த மகாராணி மகாராஜா என்ன கதை எழுதலாம்? இப்படியான கூட்டங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னேன், பதிசேரும் சதுசேரும் அதுக்குள்ளான் இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. என்னென்னு கேட்டால், ஜெப வாழ்க்கை இருக்கிறவன் வீட்டில் அடுத்தவனை பற்றி கதைக்கிறது, அடுத்தவன் பிள்ளைகளை பற்றி கதைக்கிறோம். அடுத்தவன் பிள்ளைகள் என்ன அதான் அந்த பிள்ளை அங்கே அது அப்படி கண்டது, இப்படி கண்டது, அவையோட கண்டது, இவையோட கண்டது, கடிதம் கொடுத்ததை கண்டது. உன் பிள்ளைய பற்றி நீ சிந்திக்கலையே. உன் பிள்ளைய பற்றி நீ சிந்திக்கலையே. அப்போ என்ன செய்ய வேணுமா? பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணு. பிள்ளைகள் வெளியில் போகுது, பாடசாலைகளுக்கு போகுது, வேலைகளுக்கு போகுது, அது போகிற வழியில் போகிற இதுகளில் இச்சித்து அநியாயமாக போய்விடாதபடி ஜெபம் பண்ண வேணும். ஜெபம் பண்ணுற வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிசாசு கண் போடுறான் என்று சொன்னால், ஜெபிக்காத வீட்டில் எப்படி கண் போடுவான்? அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி இல்லை பாருங்க. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், அப்பொழுது அந்த மனுஷர்கள் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாகீரத்தை குறித்து எந்த மனுஷனும் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவிகளுக்குள்ளே போடப்பட வேணும் என்று நீர் கட்டளையிட்டு பத்திரத்திலே கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேரியாருக்கும் பெர்சியாருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதிப்படுத்தப்பட்டதே என்றார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட ஜூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளைகளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணி கொண்டிருக்கிறான் என்றார். பாருங்க, இதுக்குள்ளே ஒரு கூட்டம் அவங்க ஜெபிக்கிறாங்க. இப்போ அப்படித்தான் ஜெபத்துக்கு பிள்ளைகள் தடை. அது சொல்லி வேலையே கிடையாது. பாஸ்டர் மாற்ற பிள்ளைகள் தடை, ஊழியக்காரற்ற பிள்ளைகள் தடை. கனவுடுகளில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு நான் அன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கத்தில் இதில் கொடுத்தேன். நான் ஒரு சகோதரி சொன்னான், என்னங்க செய்கிறது, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களோட பிள்ளைகள் நித்திரையை குழப்புறோண்ட. அது உங்களோட பிள்ளைகளை அந்தந்த டைமுக்கு நான் எத்தனை பிள்ளைகளை பார்த்துருக்குறேன் தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் என்னுடைய வீட்டில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவருடைய மகள் அவங்களுடைய எழும்பியிருந்து ஜெபம் பண்ணுவாள் 4 மணி என்றால். பிள்ளைகளுக்கு வளர்க்க வேண்டிய விதத்தில் புளியாண்டானை வளர்க்கும் போது தான் அது முதிர் வயதிலும் கனிதரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பஞ்சியிலையும் அதிலையும். ஆனால் நாங்கள் ஜெபிப்போம். எப்படியான ஜெபிப்போம் தெரியுமா? கடைக்கு போகிறோமா, வாசலில் நின்று ஜெபிப்போம். அது கிடைக்கும். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு தானே பேராசை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம இருப்பாரா என்ன? வயிற்றுக்கு போஜனத்துக்கு வயிறு மட்டும் இருக்கிறவங்களுக்கு. அப்போ அதனால் காரியங்கள் நடந்தோடனே கத்தரால் வந்துட்டுதுன்னு நினச்சி போகிறோம். இதுக்கு மட்டும்தான் ஜெபிப்போம். அதில் நாட்டுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், வாசலில் நின்று ஜெபிப்போம். மற்றபடி ஜெபிக்க மாட்டோம். அம்மா வேலைக்கு போய் நான் வாசலில் நின்று ஜெபிச்சுட்டு போவாள். இப்படியான காரியங்களால் பிள்ளைகளுக்கு இதை பற்றி கற்றுக் கொடுக்காதபடியாக பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகளை நீங்கள் லவ் பண்ண விடுங்க, நல்ல வடிவாக லவ் பண்ணுங்க. அது வயசுக்கு அடையாளமே கிடையாது. லவ்வுக்கு வயசு தேவையில்லை. ஆனால் வேதம் படிக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு கட்டாயம் தேவைப்படுது. கட்டாயம் வயசு தேவைப்படுது. நாங்கள் யார்? நாங்கள் சின்ன பிள்ளைகள். இதையெல்லாம் செய்யலாம், அதையெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம். நீங்கள் சின்ன பிள்ளைகள், அது மற்றதெல்லாம் செய்யலாம்.
மற்றதெல்லாம் செய்யலாம், இதுதான் செய்யக்கூடாது. அப்போ யாருடைய காரியங்கள் இது? தாய் தகப்பன்மார் முதல் கண்காணிப்பெடுக்கணும். நான் சொல்கிறேனே, மேய்ப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க மறந்துட்டால் ஏலியின் பிள்ளைகள் மாதிரியும் சாமுவேலுடைய பிள்ளை இப்படியான காரியங்கள் எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கடைசியில் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டி வரும். அது போகிற வீட்டிலையும் போய் என்ன செய்ய பாருங்க. போகிற வீடு ஆவிக்குரிய வீடு. அந்த வீடுகளில் போனால் அதை ரெண்டாக்குது. அவங்க தங்களோட பிள்ளைகளை பின்வாங்கி போன பிள்ளைகளை அவங்க கொண்டு வர வேணுமென்று ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த ஜெபத்துக்கு கூட தடை நடக்குது. அதுகளை ஒரு மாதிரி கொண்டு வர வேணுமென்றால் அதுகளோடையும் வந்த வண்ணமாகவே பிரச்சனை. அப்போ இந்த முரட்டாட்டங்கள் பில்லி சூனியத்துக்கு சரி, ரெண்டாக்கியத்தனம் பண்ணுறது பில்லி சூனியத்துக்கு சரி. ரெண்டாவது உடம்பை போட்டு முறுக்குறது பாருங்க. நீங்கள் யாராவது உடம்பை போட்டு இப்படி முறுக்கி அப்படி முறுக்கி இப்படி முறுக்கினா அது ஆவியானவர் இல்லை, அது பிசாசிந்த கிரியை. அது பிசாசிந்த கிரியை. அந்த காலத்துலேருந்து வராத ஆவியானவர் இப்போ வந்து முறுக்கி கொண்டு போகிறாரா என்ன? புள்ள கட்டு போனப்ப அது இல்லை. அதாவது வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நீ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது உனக்குள்ள அக்னியாக இறங்குவார் பாரு. அந்த அக்னியாக இறங்கைக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் வரும் பாருங்க. வார்த்தைகள் சும்மா வராது பாருங்க. ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப பலி, ஓ ரபஷியா ரப அப்படியா வரும் பாருங்க ஆண்டவர். அதனால பிள்ளைகளை கண்டிப்பாக ஆவியானவர்களால் வளர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. காலம் பொல்லாத இருக்குது, காலம் சமயமாக இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த பிறகு எலியா என்ன செய்தான்னு கேட்டான், கருத்தோடு ஜெபிச்சான். கருத்தோடு ஜெபிச்சபடியாக வந்து இறங்கினது பாருங்க மழை. கருத்தோடு ஜெபிச்சான், மழை அடைக்கப்பட்டது பாருங்க. ஜோசுவாவின் கடிகாரம் நின்றது பாருங்க. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தானியேல் 3 வேளையும் ஜெபிச்சான், பல கனிகளை திறந்து. எங்களுக்கு ஒரு ஐயா இருந்தார், அவர் மறிச்சிட்டார். எங்களை வீட்டை வந்து அடிக்கடி ஜெபிப்பார். அப்படி ஜெபிக்க சொல்லுவார். என்னென்னு கேட்டால், நான் ஜன்னலை திறந்துட்டு போயிருந்து ஜெபிப்பேன்ட்டு. அப்போ ஜெபத்துக்கு நாம் தடை செய்யக்கூடாது. ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான். நீங்கள் இப்போ இந்த ஜெபத்துக்கு நீங்கள் தடை செய்வீங்களா இருந்தால், யாராக இருந்தால் நான் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேணும். ஜெபங்களுக்கு எங்கேயுமே தடை செய்யக்கூடாது. 2வது வந்து பிரிவினைகளை கொண்டு வருகிறது. பிரிவினைகளை கொண்டு வரும்போது நீங்கள் ஜெபிச்சு என்ன பிரயோசனம்? நீங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்கிறீங்க, நாங்கள் அவனை ஜெபிக்கிறோம், நாங்கள் சேர்ச்சில் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டு அறிந்திருக்கிறேனே, பவுலடியா சொல்கிறானே, உங்களுக்குள்ள பிரிவினைகள் உண்டு அறிந்திருக்கிறேனே என்று. சில பாஸ்டர்மார் சொல்லி கொடுக்கணும். என்னென்னு கேட்டால், அவங்க ரட்சிக்கப்படாதவங்க. ஐயா, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு முன்னால் நீ சாட்சியாக வாழ. ஏன் ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்குள்ள தானே போய் கல்யாணங்களை கட்டி கொடுக்குறீங்க. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுக்கிறான், ஒருத்தன் ரட்சிக்கப்படையில், 2 பேர் ரட்சிக்கப்படையில், 3 பேர் ரட்சிக்கப்படையில். அப்போ ரட்சிக்கப்படாத குடும்பம் என்று தெரியுங்க. அதுக்குள்ளே அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கொண்டு கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்களே, எந்த ஆசையில் கட்டி கொடுக்குறீங்க? எந்த பண ஆசையில் கட்டி கொடுக்குறீங்க? அப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டது நீங்கள் சத்தியத்தை அறிவிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், மற்றவனை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்கள் இருக்க. என் பிள்ளை போனால் மற்றவனை கொண்டு வர வேணும். அதுக்குள்ளே 5 பேரில் 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, 3 பேர் ரட்சிக்கப்படலை. வேணும் உங்களை பிள்ளைகள் அதுக்குள்ளே கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? அதுக்கு பிரச்சனை வருமா? அங்கே பிரச்சனைன்றது வராது. ஏன் சொல்லுங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தாலும் அவங்க பெரியாக்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இந்த தங்களோட ஜீவனையே கொடுத்து மற்றவனை காப்பாற்றுவாங்க. உங்களுக்கு மனுஷரோட பழகுற இல்லையே, கதவுகளை பூட்டிட்டு அப்படியே நானும் என் வீட்டாருமோன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு இருளடைஞ்ச வீடு. ஒரு பிசாசு போய் 2 பிசாசை கூட்டிக்கிட்டு வருது. அப்படியா இருளடைஞ்ச வீடுகளுக்குள்ள இருந்தால் ஆவியானவர் என்னென்ன ஆளுகை செய்வார்? ஒருத்தரோட பழக விருப்பம் இல்லை, ஒருத்தரோட பழக இதற்கு இல்லை. பழகினாலும் சண்டை, பழகினாலும் பிரிவினைகள், பழகினாலும் பிரச்சனைகள். இதை நீங்கள் நான் சொல்கிறீங்க, நான் ஒருத்தரோடையும் பழக மாட்டேன். நான் பெருசாக எங்கள் ஊர்லையும் தான், இங்கேயும் தான், எங்கேயுமே பழக மாட்டேன். நான் யாரோடையும் சண்டை பிடிச்சதும் கிடையாது. ஆனால் பாஸ்டர் மார்ட்ட, கொஞ்சாதி மேர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஏன் என்ன நடந்த, ஏன் இப்படி உடனே சொல்லிவினோம், அவள் சண்டைக்காரியோ.
பாஸ்டர்மாருடைய மனைவிமாரே உங்களுக்கு நான் எதுவும் 50,000 தருமதி அல்ல 25,000 தருமதி அல்லையான்னு சொன்னால் உங்களோட ஏதாவது ஒன்று செய்ததுன்னு வந்து எனக்கு சொல்லுங்க. பாஸ்டர்மார்ட்ட மனைவிமார்கிட்ட கேட்குறேன். பாஸ்டர்மார்ட்ட மனைவிமார் கதைச்சிருக்கிறீங்க. நீங்கள் நேர்மை உள்ளனீங்கண்டா என்னட்ட வந்து சொல்லுங்க. நீங்கள் என்னோட இப்படி இப்படி பிரச்சனைப்பட்டீங்கன்னு வந்து நேர சொல்லுங்க. அதை எப்போ பிரச்சனைப்பட்டோம், எப்போ பிரச்சனைப்பட இல்லை என்னதுக்காக வந்து சொல்லுங்கள். இந்த வரைக்கும் நாங்கள் யாரோடையுமே பிரச்சனைகள் அது இதுண்டு நாங்கள் போனது கிடையாது. எங்களுடைய சகோதரங்களோடு கூட எங்களோட பிரச்சனைகளுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நாங்கள் மறு உத்தரவு கொடுக்குறது இல்லை. அடித்து போடுவாங்க. எங்களுடைய சகோதர சகோதரிகளை கூட நாங்கள் வாங்க போங்கன்னு இருங்கன்னு தான் சொல்லுவோம். மரியாதையை தான் கதைச்சி பழகினாங்க. ஆனால் எங்களுக்கு கோவம் யாருக்கு கோவம் வராது. நான் ஒன்றுக்கு கேட்குறேனே, உங்களுக்கு வார்த்தை எடுக்கிற பாஸ்டர்மாருக்கு ஒருக்கா நீங்கள் பேசி பாருங்க. எனக்கு முன்னாலே ஒரு பாஸ்டர் சொன்னவர், நீ இருக்க போறியா நான் போகட்டா, நீ இருக்க போறியா நான் போகட்டான்னு கேட்டவர். அவ்வளவு தூரத்துக்கு மற்றவனுக்கு எல்லாருக்கும் கோபம் வராதுன்னு இல்லை. இல்லாத பொல்லாத கதைச்சா கோபம் வரத்தான் செய்யும். உங்கள் பிள்ளைகள் வந்து வீட்டை ரெண்டாக்கும் போது கோபம் வராமல் இருக்குமா என்ன? கோபம் வரத்தான் செய்யும். உங்களோட பிள்ளைகளை என்ன பழக்கி வச்சிருக்கிற பழக்கமே பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கட்டி கொண்டு போகிற வீடு வழியாக போய் உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதண்டு இல்லையே. தெரியாத மாதிரி நடிக்கிறதெல்லாம் அது பாம்பாட்டின்ற வீடு. பாம்பு கொத்து மட்டும் தெரிஞ்சு கொண்டும் அது கொத்தாதன்னு சொல்லி ஆட்டி வைக்கிறான்னு பாருங்க, அது அவன் வேறு. ஒன்றில் அது பல்ல பிடிங்கினா தான் கொத்தாது. அப்போ அநியாயங்கள் செய்கிறதும் அக்கிரமங்கள் செய்கிறதுக்கு மெல்ல நீங்கள் சேர்ச்சுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த ஆத்மாவை கொண்டு வந்து கத்தருக்குள்ள வளர்க்குறது, கத்தரோட திடப்படுத்துறது. ரெண்டாவது, இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதுன்னு தான் சொல்லி உங்களுக்கு வாசித்து காட்டினேன். உள்ளதை உள்ளதின்படி சொல்லி மிஞ்சினது ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லி போடுவேன். உள்ளதை எல்லாம் நான் வந்து அடியிலேருந்து நுனியான சொல்லி போடுவேன். அடியிலேருந்து நுனியான சொல்லி போடுவேன். என்னோட கடை எனக்கு பயம் இல்லை. என்ன சொல்லுவாங்கல்ல, காடுனுடைய பயம் முதுகுனுடைய புண்ணும் இல்லை, காடுனுடைய பயமும் இல்லை என்று. கத்தருக்குள்ளே இருக்கிற எனக்கு என்ன பயம்? உள்ளதை உள்ளதின்படி சொல்கிறதுக்கு என்ன பயம்? ஒழிக்க நீங்கள் ஒழிக்கலாம், நீங்கள் மறைக்கலாம். எனக்கு அந்த பயம் கிடையாது. பயப்படுற ஆவியை ஆண்டவர் எனக்கு தரையில்லை. தன்னுடைய சீர்வார புத்திரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். யாருக்கு பயப்பட வேணும்? எனக்கு பயப்படு. நரகத்துக்கு தள்ளுகிறவ எனக்கு பயப்படு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், தாங்கள் கற்றுக்கொள்ள வேணும் வழியில். ஒரு மனுஷரோட ஏன் ஒரு 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 பிரச்சனைன்னு சொன்னால் உனக்கு அது நீ இப்போ பிழை செய்தால் அதை ஒத்துக்கொண்டு நான் பிழை செய்திருக்கிறேன், என்னை மன்னிச்சு கொடுங்க என்று சொல்கிறது தான் நியாயமானது. 8 வருஷம் 9 வருஷம் பகை, யாருடைய மனைவி யாருடைய பிள்ளைகள், யாருடைய மனைவி யாருடைய பிள்ளை. அப்போ அம்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த விஷப்பாம்பின் நச்சு பிள்ளைகளையும் இருக்கும். ஏன்னா அது பாம்பின் குட்டி பாம்பின் குட்டி தானே. பாம்புக்குள்ளே இருந்து வர்ற குட்டி பாம்பின் குட்டி தானே. அது மாதிரி தான் நீ விஷமாக இருந்தால் பிள்ளையும் விஷமாக தான் இருக்கச்சு. அப்போ நாங்கள் எதை அந்த விஷத்தை எடுக்கிறத படிக்கவும், விஷத்தை எடுக்க வேணுமா இருந்தால் ஜெபிக்கவும், விஷம் எங்களை விட்டு போகணுமா இருந்தால் நாங்கள் வேதத்தில் இருந்து எல்லாம் கற்றுக்கொள்ளும். நான் தாவீதுராஜா சொன்ன, நான் தாயின் கற்பத்தில் பிறக்கும் போதே பாவம் எனக்குள்ள இருந்தது, பாவத்தில் சனிச்சனுண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்யாதபடி இங்கே பார்க்குறோம். மத்தேயில் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், மத்தேயு இந்த ஜாதி பிசாசு எப்படி எதனால் போகுமா? எப்படிப்பட்ட பிசாசு? பிரிவினைகளை உண்டாக்குற பிசாசு, சபைக்குள்ள பிரிவினைகள், வீட்டுக்குள்ள பிரிவினைகள், நான் நீ என்ற அகங்காரங்கள், ஆணவங்கள், எரிச்சல்கள், தற்பொழிவுகள், வீம்புகள், சுயங்கள், ஈக்கோ, நான் பணப்பிரியம், தற்பிரியமான இந்த பிசாசுகள் எந்த பிசாசாக இருந்தாலும், நுரதள்ளி செய்வினைகள், சூனியங்கள், எந்த பிசாசாக இருந்தாலும் உபவாசத்தினாலே ஒழிய அது போகாது. உபவாசிச்சுக்கிறது யார்? பிசாசு பிடிச்சவனும் உபவாசிக்க வேணும். ஆனால் அதை கலைக்கிறதுக்கு இருக்கிறவரும் அதை ஜெபம் உபவாசித்து ஜெபம் பண்ணி தான் கலைக்கவும். நாங்கள் ஒரு சபைக்கு போய் கொண்டு வந்த இடத்துல ஒரு மகளுக்கு
கலைக்கிறாங்க அது போகுது திரும்பி வருது போகுது திரும்பி வருது போகுது திரும்பி வருது. அது என்னமோ நமக்கு தெரியாது. நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உருளுது புரளுது திரும்பி வருது புரளுது இப்படித்தான் சில பேரோட காரியம். போக விடுற இல்லையே விட்டா அது உள்ளுக்க இடத்தை கொடுத்தா தானே அது போகும். வெளியில் போகிறதுக்கு நம்மளை இடம் விட்டா தானே போய்க்கொண்டு போகும். நாங்கள் இறுக்கி பிடிச்சா போகாது. அந்த சுயத்தை இறுக்கி பிடிச்சா போகாது. பிரிவினைகளின் ஆவிகளை இறுக்கி பிடிச்சா போதாது. பிரித்து கொண்டே இருக்கும். மச்சானை பிரிக்கும், மச்சாளை பிரிக்கும், குடும்பத்தை பிரிக்கும், கணவனை பிரித்து கொண்டு போகிறதுக்கு. அதாவது அது கணவனை பிரிக்கிறதுக்கு காரியங்களும் ஆக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களோட பிள்ளைகளில் அவங்களோட மருமகள் மகனை பிரித்து கொண்டு போயிட்டா, அதனால் இங்கே இதையும் பிரித்து கொண்டு போகிறதுக்கு தான் அந்த நோட்டம் இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் சிந்தனைகள் இருக்கத்தானே செய்யும். அதுக்காக நீ உன் பிள்ளை பிரிஞ்சு கொண்டு போயிட்டான்ன்றதுக்காக அடுத்தவன் பிள்ளைய பிரிக்கிறது நியாயமா? அது ஆவிக்குரியவங்களை பிரிக்கிறது நியாயமா? அது நீ படிச்சிருக்கிறீங்களா இல்லை என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? பள்ளிக்கூட படிப்பு படிச்சிருக்கீங்களா? ஓகே, பள்ளிக்கூட படிப்பால் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லலாம். அது வேதத்தில் படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் வேத படிப்பு படிச்சிருந்தா வேதம் என்ன சொல்லுது அடுத்ததை வாசிக்கிற பொருள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னிலே மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரிலே தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷன் ராஜாவினிடத்திலே கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீரிந்தும் கட்டளையையும் மாற்றப்பட்டவைகளையும் கூடாதென்பதும் மேதியருக்கும் பெருசியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக் கிவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் சோத்திர பலி செய்யணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாத. தானியேல் அதை செய்தபடியினால சிங்க கெவியிலிருந்து காப்பாற்றப்பட்டான். அக்கினி சுவாலையிலிருந்து காப்பாற்றப்பட்டான். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் யாராம்? என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது சொல்றான், கோலியாத்தை முறியடிக்கும் போது சொல்றான் என்னென்ற, யாரா? நான் இடைவிடாமல் நேசிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். காக்கைக்கு போடுவேன். அவன் சொல்கிறான், நான் நீ சின்ன பூச்சி, அதனால் உன்னை தூக்கி என்ன செய்யணும்? காக்கைக்கு போடும். போடு பார்ப்போம், நான் முடிஞ்சா போடும். அப்படி தான் இன்றைக்கு ஜெபத்துக்கு தோட்டா பாருங்க. ஜெபத்துக்கு தோட்டம் இந்தியாவில் ஒரு நான் செய்தி கேட்டேன். செய்தியில் இந்தியா செய்தியில் கேட்டேன். யாரோ ஒரு பையன், அவன் ஒரு நடிகர், அவன் மாமியாரும் மாமியாரும் மனைவியுமா சேர்ந்து அவனை கொண்டு போய் அவன் சொத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் இதுகள் எல்லாம் எடுத்துட்டு பேங்க் இதுகள் எல்லாத்தையும் எடுத்து அவனை அடிமைத்தனப்படுத்தினதுனாலே அவன் என்ன செய்தான்னு கேட்டால் கடைசியில் டைவர்ஸ் கொடுத்துட்டு போய் இப்போ பெரிய பிரச்சனை எல்லாம் அது நியூஸில் எல்லாம் போய் கொண்டிருக்கும். சரியா? இப்படி அடிமைப்படுத்துறதெல்லாம் கூடாத காரியம். மனைவி மேலே உங்களுக்கு கணவன்மாரை அடிமைப்படுத்த நினைச்சா ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பதில் கொடுப்பார். கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேணும் என்று தான் சொல்லி இருக்குது. நான் சொன்னேன், இலங்கையில் இருந்து ஒரு பையன் ஒன்று வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து செத்துட்டான். கழுத்தில் கயிற்றை போட்டு ரட்சிக்கப்பட்டவன். அங்கே சபைக்கு 2 கிழமை போய் வந்தவன் அங்கே வீடு விற்கேண்டு போயிட்டு அங்கே தாய்க்காரி பொம்பளைன்ற தாய் அழுகிறான். என்னென்னு கேட்டால், எந்த மகள் சரியில்லை, எந்த மகளாலான் அந்த பொடியன் செத்தது. ஏனென்று கேட்டால் வாய்க்கு மேலே வாய், பிடிவாதம், அகந்த இதெல்லாம் இருந்து அங்கே போனவொடனே ஜெர்மன் போனவொடனே அவனோட சண்டை பிடிச்சிருக்கிறாள். அதனாலே அவன் என்ன செய்திருக்கிறான் என்று கேட்டால், அவனுக்குள்ள ஸ்ரீலங்கா போனால் சும்மா அறியா வரும்.
அப்போ நாம் ஆண்டவருக்கண்டு வைராக்கியமாக வாழுகிறவர்களாக இருக்க வேணும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாக இருக்க வேணும். நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 21:13, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. அப்போ எங்களுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்போ ஜெப வீடுகள், ஜெப வீடு வழியையும் ஜெபம் பாருங்க. பெந்தெக்கோஸ்து நாளில் அவங்க போய் ஒருமனப்பட்டு இருந்து ஜெபம் பண்ணினாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், அந்த ஜெபத்தில் இறங்குவார். சும்மா பாருங்க. அப்போ ஜெபிச்சு கொண்டு இருக்க வந்தனோட பிசாசு தட்டு என்னட்டு கேட்டால் நீ ஜெபத்தை கூறுறையான்னா அந்த டைம்களில் கரைச்சல் கொடுத்த உடனே டப்பண்டு ஆவியானவரும் டப்பண்டு அமர்ந்துருவார். ஏன்னு கேட்டால் ஜெபிச்சு கொண்டு இருக்கும்போது ஜெபம் போய்கொண்டே இருக்கும். அப்போ நாம் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அப்போ எங்களுக்கு சோதனைகள் வராதபடிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணணும். சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவர் ஆண்டவர். அப்போ நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, எஸ்தர் ராணி நாட்டுக்காக ஜெபம் பண்ணினாள். அப்போ மொத்தேக்கா சொல்கிறாங்கன்னா, நீ ராஜாவை கட்ட போகிறன்ற உடனே நீ எங்களை எல்லாம் பொருத்தியோ யூத ஜனங்களை பொருத்தியோ அது கேள்விகள் எல்லாம் கேள்விப்படுது. அப்போ அவள் சொல்கிறாள் என்னென்னு கேட்டால், நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், நீரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. 127 நாடுகளை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார்கள். ராஜாவோடு ஆண்டவர் பேசினார் பாருங்க. அவளெல்லாம் கோலை நீட்டினா தான் கணவனிடத்தில் போக முடியும். இப்போ கோலை நீட்டுங்க பார்ப்போம். இங்கே கணவனுக்கே கீழ்ப்படியாத பொம்பளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கோலை நீட்டைங்க நீங்கள் கோலாலே அடுத்த இடம் அவள் தான் போடுவாள் பாவி. அப்போ கோலை நீட்டினா தான் கணவன்கிட்ட போக முடியும், ராஜாட்ட போக முடியும். வஸ்தியை பாருங்க, கீழ்ப்படியாத தன்மையிலே வஸ்தியை வேணாமண்டு விட்டுட்டு அதில் இருந்தவங்களே சேவகர்மாரே சொல்கிறாங்களே என்னென்னு கேட்டால், இவ்வளோ கட்டினீங்கன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற பொம்பளைகளெல்லாம் கணவன்மாருக்கு கீழ்ப்படிய மாட்டாளே, அதனால் இவளை விட்டுட்டு இன்னொருத்திக்க கட்டு. அப்போ என்ன செய்ய வேணுமா? ஜெபத்தில் இருக்க வேணும். ஜெபம் முக்கியமானது, ஜெபம் இம்பார்ட்டன்ட். களவெடுக்கிறவனுக்கு ஜெபிக்கலாம், பொய் சொல்கிறவனுக்கு ஜெபிக்கலாம், விபச்சாரம் செய்கிறவனுக்கு ஜெபிக்கலாம், தேசங்களுக்கு ஜெபிக்கலாம், சபைகளுக்கு ஜெபிக்கலாம், வீடுகளுக்கு ஜெபிக்கலாம், ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்காக, நாட்படைகளுக்கு ஜெபிக்க எவ்வளோ ஜெபங்கள் இருக்குது. அப்போ ஜெபத்துக்கு தடைகள் வரலாமா? இன்றைக்கு பாருங்க, ஸ்ரீலங்காவில் அனுராதா அப்போ பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறான். இன்றைக்கு எவ்வளவு சட்டத்தை கொண்டிருக்கிறான் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அது? அப்போ என்ன, ஜெபம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கிரியை செய்யும். குடு அடிக்கக்கூடாது, குடுக்களெல்லாம் எடுக்க வேணும் சட்டம். லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்குறவையெல்லாம் பிடிச்சி கொண்டே அட்டை, குடிச்சு போட்டு சண்டை பிடிக்கிறவனையெல்லாம் கொண்டே அட்டை. ஜெபம் கூரையை பிச்சு கொண்டு போகணும். ஜெபம் கூரையை பிச்சு கொண்டு போனால் தான், அதான் ஆண்டவர் சொன்னார் என்னென்னு கேட்டால், தூரத்து செய்திகள் எல்லாம் நற்செய்திகளாக வருமா. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேணும். என்ன கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோம் என்று சொல்லிட்டு பிரிவினைகளும் பிரச்சனைகளும் 8 வருஷம் 9 வருஷம் பாசத்தை கொஞ்சம் அது என்ன செய்வான்னா, தனக்கு பிடிக்காத இதை பார்த்துட்டு இந்த பக்கத்துக்கு போய் இந்த பக்கத்துக்கு போவா வேறுங்க. பாஸ்டர் என்ன செய்வாருன்னு கேட்டால், அவருக்கு பிடிக்கலைன்னா இந்த பக்கத்துக்கு போய் இந்த பக்கத்துக்கு போவேன். அவர் பிரசங்கம் பண்ணுற உங்களுக்குள்ளேயே அப்படிங்கிற ஊழியக்காரங்களை பாருங்கள். ஊழியக்காரங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க இந்த பக்கத்தால் போவாங்க. மூப்பர்மாருக்கு பிடிக்கலைன்னா அந்த பக்கத்தால், விசுவாசிகளுக்கு பிடிக்கலைன்னா இந்த பக்கத்தால் போகிறது. அதில் பார்க்க நீங்கள் சேர்ச்சுக்கு போகாமல் ஆட்டோமேட்டிக்காகவே வீட்டிலேருந்து கஞ்சியும் தண்ணியும் குடிச்சு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு சேர்ச்சுக்குள்ள ஜனங்களுக்கு வேற விருப்பம் இல்லை. காரணம் என்ன? நீங்களே அப்படி நடக்கும்போது சேர்ச்சுக்க நாங்களே அப்படி நடப்போம். வீட்டுக்குள்ளேயே ஜெபிச்சு ஆண்டவரை தேடி போட, ஆண்டவர் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு எது ஜெபிக்கிறவனை வர வேணாமன்ட்டு நீங்கள் சொல்கிறது இல்லை. உங்களோட சட்டம் இல்லை அது.
உங்களோட சட்டம் இல்லை. ஆண்டவர் சொல்கிற என்னென்னு கேட்டால் 2 பேர் வழியில் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். வீட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அதை எப்படி மரணம் பண்ணுறது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் மரண சாதகம் எழுதினவனுக்கு மரணத்தை எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் சொல்கிற சட்டம் இல்லை அது. நீங்கள் பெரிய நியாயங்கள் எல்லாம் கதைப்பீங்க, ஆனால் உங்களோட நியாயம் அழுக்கும் கந்தையுமா இருக்கு பாருங்க. முதல்ல எனக்குன்னு சொல்கிறேன்னு பாருங்க. எனக்குன்னு சொல்லும்போது என் குடும்பத்துக்கு தான் அது. நான் சும்மா சொல்லுவேன், எனக்குன்னு சொல்லுவேன். என்னென்னு கேட்டால் சும்மா சொல்கிறது எனக்குன்னு தான் நடக்கிறேன். நாங்கள் பிள்ளை கேவலங்கட்ட வழியில் நடக்குது. கொஞ்சம் மனைவி கேவலங்கட்ட வழியில் நடக்குது. மனைவிக்குள்ள போக பிள்ளைக்குள்ள போக பிள்ளை போன குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள். மனைவி அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான். அடுத்தவனுக்கு அதான் சொல்கிறேன், அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிற நீயே கூழ்பானைக்க விடாதேன்னு சொல்லி. வெளிப்படுத்தலாம் பாருங்க, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனுக்கு எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல. லூக்காவில் பார்க்குறோம். நாங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஜெப வேளையாயும் 9ஆம் மணி நேரம், ஜெப வேளையாயும் 9ஆம் மணி நேரம் பேதுருவும் யோவானும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. நாங்கள் எங்கேயோ நிற்போம். ஜெப வேலை 9ஆம் மணி 10ஆம் மணி வேலைன்னு எங்கேயோ நிற்போம் பாருங்க. எங்கேயோ நின்று ஊருக்கு உபதேசம் சொல்கிற நாங்கள் எங்கேயோ நிற்போம். ஒரு காலத்தில் சபையில் இருக்கும்போது சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமையில் உபவாசம் எங்கேயும் நிற்கக்கூடாது, வர வேணும். ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை எங்கேயும் நிற்கக்கூடாது, வர வேணும். சனிக்கிழமையில் உபவாசம் எங்கேயும் நிற்கக்கூடாது, வர வேணும். பைபிள் ஸ்டடிகளுக்கு வர வேணும். வேலைகளுக்கு போகக்கூடாது, ஒரு தரம் வேலைக்கு போகக்கூடாது. ஆண்டவர் சொன்னவரோ இங்கே இதுகளை வச்சுக்கொண்டு அங்கே போய் சொல்லி அண்டு கேட்குற உபதேசங்களை நாங்கள் காது கொடுத்து இந்த காதால் கேட்டு இங்கே எழுதிட்டோம். ஆனால் சொன்னவங்க எழுதி வச்சுக்கிறாங்களோ, சொன்னவங்களோட குடும்பம் எழுதி வச்சுருக்கோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு தனக்குண்டா தானே சுலகம் என்ன செய்ய வேண்டாம், படக்கண்டு அடிக்குமா. அது மாதிரி இப்போ தங்களுக்குன்ற ஒன்று காரியங்கள் வந்த உடனே என்ன செய்கிறது, ஓடிடுறது பாருங்க. ஏதோ போய் சொல்லி புறங்கூறி ஓடிடுவோம். ஆனால் ஒரு சகோதரங்கள வீட்டை போனால் அதுகளுக்கு ஒரு சாட்சியாக இருந்து அதுகளோட இருந்து கதைச்சி ஒரு சத்தியத்தை பற்றி கதைச்சி எதுண்டு எப்படியாவது அதில் கொண்டாடுறதுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து பக்கத்தில் இருக்கிற சேர்ச்சுக்கு போயிட்டு வர்றோன்னா உடனே நிற்பாங்க, வலிக்கிட்டியோண்டா. அப்போ அந்த சகோதரங்கள் என்ன சொல்லுங்கள், ஐயோ இந்த சேர்ச்சுக்கு எல்லாம் பெறக்கூடாது. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு நான் எங்களோட வீட்டை ஒரு நாள் நின்று 2 நாள் நின்றுட்டு போகிறதுக்கு எப்படியேண்டா இப்போ நாங்களும் வந்தால் இதே தானண்டு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேலை செய்தவனை வேலை செய்யக்கூடாதுன்னு ஊழியத்துக்கு எடுத்துருவீங்க. இப்போ நீங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க? பாருங்க, ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம் பாருங்க. ஊருக்கு உபதேசம் உனக்குத்தான், வேறு ஒருவனுக்கும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. உபதேசம் பண்ணுறவனும் அதே மாதிரி தான் நடக்கணும். ஊருக்கு கொடுக்கும் போதும் அப்போ தான் உன்னை பார்த்து தான் ஊர் நடக்கும். நான் ஒருத்தியை பார்த்து சகோதரி என்று கூப்பிட்டா அதை எப்படி அந்த சகோதரி என்று கூப்பிடுவோம் பாருங்கள். அது உள்ளத்தில் இருந்து வரவும், ஊற்று உள்ளத்தில் இருந்து வரவும், அன்பு உள்ளத்தில் இருந்து வரவும். மாயற்ற அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேணும். ஆண்டவரே, மாயற்ற அன்பு உங்களுக்கு வேணும். மாயோடு நாங்கள் அன்பு வைக்கிறது, அன்பில் 2 கிடக்குது பாருங்கள். அப்போ இப்படியான காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேணும். இது ஜெபம் பண்ணுறது முக்கியம். இதை விட்டுட்டு என்னென்னு கேட்டால், நீங்கள் ஜெபிக்கிறதால எங்களுக்கு நித்திரை வருதில்லை, ஜெபிக்கிறதால நாங்கள் நீங்கள் நித்திரை கொள்ளுங்கோ, ஆண்டவர் உங்களை அறியேன்னு சொல்லிட்டு போகிறோம். அதான் கத்தாவேன்னு கூப்பிட்றோம். பரலோராட்சியத்துக்கு நுழைய மாட்டோம். நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, அந்நிய பாசை விளைச்சோம் அல்லவா, பேய்களை ஓட்டினோம் அல்லவா, கரங்களை வச்சோம் அல்லவா. யாருக்கு வச்சிங்கப்பா? நான் உன்னை அறியேன். இப்போ நாங்கள் எப்படியா நடக்கணும். இந்த பாருங்கள், 3 நாளும் எனக்கு ஜுரம். அப்போ இந்த ஜுரத்தோடு நான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன். நான் சில வேளையில் ஆண்டவர் நித்திரையாக்கியே போடுவார். என்னடா இயலாது, நம்மால் இயலாது. அந்த மாதிரி கண்ணெறிவு வாயால் வெக்க ஓடி வருது. அப்படியா கிடந்து இயலாமல் கிடந்தேன். நானாக தான் எழும்பி நான் எதையும் செய்ய வேணும்.
நான் தான் ஜெபம் பண்ணணும், நான் தான். அப்போ என்னுடைய சரீரத்துக்கு நான் தானே இது. ம். அப்போ ஆண்டவர் நம்ம எழுப்பி விடுறாரு, எழுப்பி இதன்றாரு. அப்படியே உண்மையில இயலாது. இன்றைக்கு எனக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு இயலாது. ம். இயலா தன்மையிலேயும் ஆண்டவர் நம்மை எடுத்து நடத்துகிறார் என்று சொல்லி சொன்னா தான் சொல்ல, துன்பப்படுகிறவரோட துன்பப்படுங்க, அழுகிறவங்களோட அழுங்க, சிரிக்கிறவனோட சிரியுங்க, சந்தோஷப்படுங்க. ஆ சபை என்று சொன்னா ஒரு பக்தி விருத்தி, சபை என்று சொன்னா ஒரு ஜெப ஆவி, சபை என்று சொன்னா ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. சாலமோனுடைய சபையில புகைக்காடா எழும்பிச்சு. அப்ப பின்மாரியும் இல்ல, அருள்மாரியும் இல்ல, எழுப்புதலும் இல்ல. இன்னும் வரையில்லை. சபை செத்து போய் கிடக்கு பாருங்க. எல்லா சபையிலையும் சில சபைகள் செத்து போய் கிடக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வாந்திக்கணும். உங்களுக்கு தெரியுமா? ஆவியானவர் இருக்கிறாருன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர் போனது சவுலுக்கே தெரியாதே. அ சவுலுக்கு இருந்த ஆவியானவர் போனது சவுலுக்கே தெரியாது. அப்ப என்னண்டு நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பிரிவினைகள், பிரச்சனைகளை எல்லாத்துக்குள்ளயும் வச்சுக்கொண்டு நாங்க ஆவியானவரால நடத்தப்படுறோம் என்னன்னு சொல்லுங்க? செத்து போய் கிடக்கு சபை. பிரிவினைகளாலையும், பிரச்சனைகளாலையும் செத்து போய் கிடக்கு சபை. ஆராதிப்போம் நாங்க. செத்தாலும் வேண்டாம். மிகாவேல் என்ன சொல்ல, நான் அவருக்கு மேலாளு மஞ்சத்தில் ஏறுவேன், அவருக்கு ஒப்பா இருப்பேன் என்று சொன்னவன் தானே. இந்த அப்படியான காரியங்களை நாம செய்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு தொட 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 தொட. அவர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 29, 32. அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வாரான். பேதுருவ சிறையில கொண்டு அடைச்சிட்டாங்க. ஆனா, இங்க கூடியிருந்து ஜெபம் பண்றாங்க பாருங்க. அப்ப ஜெபிக்கும்போது பேதுரு விடுதலையாகி வாரான். ரோதை என்பவள் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாள். இன்றைக்கு ஒட்டு கேட்கிறது. மாமியார் என்ன ஜெபிக்கிறா? யாருக்கா ஜெபிக்கிறா? மாமியார்ட்ட எங்க யார் வாராங்க? இவங்க வாராங்க மாமியார். எங்க மாமியார் மாமியார்ட்ட என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புகள், அதாவது வந்து தெரிஞ்ச பொம்பளைகள் வரும்போது அதுகள் சர்ச்சுக்குள்ள இருக்கிறதுகள் ஆவிக்குரியதுகள் வரும்போது அதுகளை நாங்கள் வராது என்று எவ்வளவு துணிகரம் பாருங்க. ஓ ஆமாம், கணவனுக்கு சொல்லி கொடுக்குறது. உங்களுடைய அம்மாவை தேடி யாரோ ஒருத்தி வந்துட்டு போகிறாள். யார் வந்தா யாருக்கு என்ன? அம்மாவை தேடி வந்தா நீ உங்கள் அம்மா அங்கே உலகத்து கதையெல்லாம் கதைச்சு கொண்டு உலகத்து குடும்பங்களை எல்லாம் கெடுத்து கொண்டு உலகத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாம் கதை சூட்டி கொண்டு இருந்த காலம் எல்லாம் போயிட்டுதே. நாங்கள் அப்படி இல்லையே. நாங்கள் பாசம் வச்சா வச்சது தான், நேசம் வச்சா வச்சது தான். கெடுக்கிற குணங்கள் இருக்கக்கூடாது, கெடுக்கிற குள்ளநெறி கூட்டங்களாக இருக்கக்கூடாது. அது அம்மாவோட பழக்கம் பிள்ளைக்கு வரும். ஏன்டா பிள்ளைகிட்ட இருந்தால் அம்மாவுக்கு போனது, அம்மாட்ட இருந்து பிள்ளைக்கு வரும். பிள்ளைகிட்ட இருந்து அம்மாவுக்கு போகும், அம்மாட்ட இருந்து பிள்ளைக்கு வரும். அதெல்லாம் மாற்றப்பட வேணும். சரி, நாங்கள் இருந்தோம், இப்படி இருந்தோம், இனிமேலும் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாதுண்டு. ஏனென்று கேட்டால், விந்தின் வழியோ விதைச்சவன் தன் வழியோன்னு கேட்டால், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் உன் பிள்ளையும் விதைக்கும். நீ களையை விதைச்சிருந்தா உன் பிள்ளை களையத்தான் விதைக்கும். நீ நல்ல விதையை விதைச்சிருந்தா அந்த பிள்ளையும் நல்ல விதையைத்தான் விதைக்கும். போகிற வீட்டில் நல்ல விதை விதைக்கும். மாமிட்டு யார் வந்து போகிறாங்க, மாமிட்டு இவங்க வந்து அதை பாருங்க, கேட்குற மாப்பிள்ளை இருக்கிறார் பாருங்க. அது எங்கேயும் அந்த பெக்கோஸ். அது நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் சொல்லியிருக்குவேன், இவங்க எங்கள் அம்மாட்ட யார் வராங்க, உனக்கு என்ன? அவங்க வந்தால் பொம்பளைகள் வந்துட்டு போகிறாங்க, அம்மா தேடித்தானே வந்துட்டு போகிறாங்க. அம்மா அவங்களுக்கு பழைய காலத்தை அப்பையில் இருந்த சேர்ச்சுக்காரங்க, ஆவிக்குரியவங்க வந்துட்டு போகிறாங்க. உனக்கு என்ன? நீ இதெல்லாம் ஒட்டு கேட்டு கொண்டு திரிகிற, இதேன் பார்த்து கொடுத்துருக்கிற? கேட்குறதுக்கு உனக்கு வாக்கு இல்லை, திராணி இல்லை. ஏண்டா அவள் சொல்கிறது எல்லாம் வேத வாக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இந்த வேத வாக்குக்கு தெரியும். உங்கள் அம்மா விட்டு வராங்க, இவங்க வராங்க, உங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்க, பெருசாக ஜெபிக்கிறாங்கன்னு நம்பிடுறது பாருங்க. பொஞ்சாதி இல்லையா? பொஞ்சாதி மனைவியாக இருந்தா என்ன, அம்மாவாக இருந்தா என்ன, அக்காவாக இருந்தா என்ன, சொல்கிறது
தப்பாக விளையாண்டுவாக்கும். அவன் தான் ஆண்டவருக்கு வளர்றது. ஆண்டவருக்கு வளர்ந்த பிள்ளைகளையும் கடைசியாக கொண்டு போய் பொய் சொல்ல வச்சு, புறங்கூற வச்சு, பிரச்சனையை வச்சு, பிரிவினைகளை உண்டாக்கி, இப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ள போய் திருமணம் செய்யாதேங்க தயவு செய்து. ஆவிகளை பகுத்தறிஞ்சு திருமணம் செய்யுங்க. அந்த குடும்பத்தை பகுத்தறியுங்க முதல். அங்கே இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அம்மா அப்படிப்பட்டவ, அப்பா அப்படிப்பட்டவ, அங்கே இருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்கன்னு தயவு செய்து ஆவிக்குரிய கண்களால் அதை ஒவ்வொரு இந்த திருமணம் நீங்கள் செய்ய போகிறான்னு சொல்லி சொன்னால் ஆவிக்குரிய கண்களால் ஆவிக்குரிய பிள்ளைகளை கண்டு திருமணம் செய்து கொடுங்க. ஏனென்று கேட்டால் அந்த ஆவியலை அவிச்சு போடுகிற பிள்ளைகள் வந்து வீடு வழியை ரெண்டாக்கி விடுது. அதனால் படுற துன்பங்கள் வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது நான் ஆற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், பாஸ்டர் மாற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், ஊழியக்காரத்த பிள்ளைகளாக இருந்தாலும், விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும், யாரோட மேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய காரியங்களினாலே ஆவிக்குரியவர்களாக இருந்து பிள்ளைகள் லவ் பண்ணிட்டு தான் உடனே அந்த குடும்பத்தை பற்றி அறிஞ்சு கொள்ளுங்கள். அறியாமல் நல்ல குடும்பம், பாஸ்டர் குடும்பம், மேப்பர் குடும்பம், மூப்பர் குடும்பம் என்று சொல்லி போட்டு கொண்டு கட்டி கொடுக்குறீங்க பாருங்கள். அங்கே தான் இருக்குது ஆபத்து. சாதாரணமான ஒரு அப்பாவிக்கு கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆபத்து வராது. அதனால் ஆண்டவர் சொல்கிறேன்டா, கொண்டாட்டங்களுக்கு போகும்போது நீங்கள் ஏழை எளியவர்களை கூப்பிடுங்க, பணக்காரரை கூப்பிடாதீங்க. என்னென்னு கேட்டால் போட்டால் அவங்களுக்கு போட வேண்டி வரும், இதுகளுக்கு போட வேண்டி வரையில. ஏழை எளியவருடைய ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்படி நான் கொஞ்சம் தியானித்து பார்ப்பேன் எல்லாத்தையும். மற்றது வந்து நீங்கள் தயவு செய்து வயசை மீறி கட்டி கொடுக்காதீங்க. வயசை பாருங்க, வயசு பார்த்து பிள்ளைகளுக்கு வயசு பார்த்து கட்டி கொடுங்க. தாய் தகப்பன்மாருக்கு தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த வயசுகள் குறைய பிள்ளைகள் கட்டினா குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள்லாம் வரும். குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வராது, குடும்பங்களுக்கு சந்தோஷம் வராது. ஏன்னு கேட்டால் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய இடத்துல பிள்ளைகளை வளர்க்காமல் விட்டு பிடிவாதங்களும் அகங்காரங்களும் ஆணவங்களும் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே போய் ஆவிக்குரிய குடும்பங்களை கெடுத்து விடுங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகள் வயசுகளை பாருங்கள். இதை நாங்கள் எப்படித்தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு, ஐரோப்பியா பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும் கேளாதுகள். ஆனால் அடிபட்டால் தான் தெரியும். அடிபடும் போது தான் தெரியும், ஐயோ இப்படி நடந்துட்டுதே என்று. நீங்கள் எவ்வளவுதான் கத்தி குளறி சொல்லி பாருங்கள், கேட்காயினும் போக போக ஏண்டா திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர். அப்போ அந்த 1000 காலத்தில் வந்து பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியும். மனைவியை பற்றியும் தெரியும், கணவனை பற்றியும் தெரியும். அடிச்சுவடில் எப்படி நடக்கணும்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னென்னு கேட்டால் காரியங்களை ஆண்டவர் பக்கமாக வையுங்க. ஆண்டவர் பக்கமாக நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் பொய்யுரையாத தேவன் அவர் சரியான விதத்தில் நடத்துவார். இது இல்லையாண்டு அவர் எத்தனையோ தரம் சொன்னாலும், ஆனால் சில பேர் வந்து ஆண்டவர் பேசினாலும் அதை புரிஞ்சு கொள்ளாமல் செய்து கொடுத்துருவாங்க. ஆண்டவர் பேசுகிறாரே, இதை பேசுகிறாரேன்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்களே. ஏன்னு கேட்டால் எப்படியாவது நாங்கள் ஓடுகாலி மாதிரி ஓடிடுவோம். அது அவமானத்துக்கு இடம் பண்ணிட்டு தாய் தகப்பன் மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. ரெண்டாமா அம்மா கட்டி தராட்டா, அப்பா அம்மா செய்தராட்டா, நாங்கள் சுக்க செய்ய எடுத்துக்கொண்டு ஓடிடுவோம் பாருங்க. அதனால தான் பிரச்சனை வரும்னுட்டு தாய் தகப்பன் மாதிரி கட்டி கொடுக்குறது. தயவு செய்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, திருமணத்துக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க குடும்பங்களோட ஐக்கியமாக இருக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க தேசங்களுக்கு சபைகளுக்கு அப்படி பல காரியங்களை அடுக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு ஜெபம் முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜெபத்துக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், கொர்நேலியும் தான தர்மம் ஜெபம், அவனோட கொர்நேலியும் ஜெபம் கேட்கப்பட்டது. கொர்நேலியும் ஜெபிச்சுக்கணும், அவன் குடும்பத்தை ஆண்டவர் ரசித்தார் பாருங்க. அப்போ ஜெபத்தினால எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். லிதியாள் என்ன செய்கிறாள்ன்றா, வசனத்தை கேட்டுக்கொண்டாலும் அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டதான். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கா, உங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கா. இருதயம் திறந்திருந்தா ஏன் அதுக்குள்ளே திருக்கிருக்கவும், திறந்த புஸ்தகமாக இருந்தால் ஏன் அதுக்குள்ளே திருக்கிருக்கவும். திருக்குகள் இருக்கக்கூடாது.
அதுக்கு இருக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர், அவர் இருக்க வேண்டியவர் ஜெப ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், வேதத்தை படிக்க வைக்கிற ஆவியானவர். இதயம் விசாரமாய் திறந்திருக்க வேணும். இந்த திறந்த புஸ்தகமாக இருக்க வேணும். கொர்நேலியுவின் தான தர்மங்களை கேட்டார் ஆண்டவர். பாருங்க, தபீத்தாள் பாருங்க, தபீத்தாளுடைய தான தர்ம இதுகளை ஆண்டவரே சொல்றாரு, கொர்நேலியும் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க, ஞான திருஷ்டி அடைகிறான். அடித்து பூசி தீட்டும் அசுத்தம் என்று நினைக்காத ஆத்துமாக்களை. இன்றைக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்களா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இவள் சரியில்லை. அடித்து பூசி ஆத்தும தாகம் விலையேற பெற்றது. ஒரு ஆத்துமாவை கொண்டு வரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு வீட்டுக்கு போய் காரி துப்புறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெள்ளையும் சொல்லையுமா இருந்து கொண்டு அந்த ஆத்துமாவை கொண்டு வந்தோடனே ஒரு கொஞ்சம் பிரச்சனை என்றோடனே உங்களோட மனைவிமா சொன்ன உடனே கீழே இறங்கு, உடனே அங்காலவோ அது போய் பேந்து திருப்பி அது சேர்த்துக்க விடுது. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லையா நீங்கள்? ஏப்பா தவறு செய்யாதவன் அதை பரிசுத்தவான் அதை செய்திருந்தா உண்மையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்களே எதை செய்துட்டு வந்தீங்களோ அதைத்தான் அவங்களும் செய்தாங்க. சில பேர் இருக்கு, நான் கணவனை வச்சுக்கொண்டு திருமணம் செய்வினேன், 2வது திருமணம் 3வது திருமணம் செய்வினோம். ஆனால் கேட்டு பாருங்கப்பா, கிழிச்சு குடிவினோம். என்னென்னு கேட்டால், அவள் வேசித்தனம் பண்ணினாள். நீ என்ன பண்ணின? வேசி என்று கல்லால் எறிஞ்சவங்களுக்கே ஆண்டவர் நீங்கள் யாராவது தப்பு செய்யாத நீங்கள்னா எறிங்கண்டு. ஆனால் உங்களுக்குள்ள வேசித்தனம் இருக்குமா, உங்களுக்குள்ள எல்லா சொரணையும் இருக்குமா. ஆனால் மற்றவன் செய்தால்தான் உங்களுக்கு அதெல்லாம். அவர் 3 பிள்ளைக்கு பிறகு செய்கிறார். அப்போ 3 பிள்ளைக்கு பிறகு அவன் செய்கிறான்டா, நீ எத்தனை பிள்ளைக்கு பிறகு? ஒரு பிள்ளையோட நீ செய்தாலும் வேசித்தனம் தான், 2 பிள்ளையோட செய்தாலும் வேசித்தனம் தான். அதுக்கெல்லாம் பாருங்க, நாங்கள் கதை சொல்லுவோம், அம்மாமார் கதை சொல்லிவினோம். அதுக்கெல்லாம் நல்ல புள்ள இல்லாமல் இருந்து செய்தாலும் பேசித்தனம். எனக்கு ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கிறார் என்ன, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பிரச்சாரம் செய்தாயிற்று. கதைக்கக்கூடாது, அடுத்தவனை பற்றி கதைக்கக்கூடாது. எங்களை நாங்களே ஆராய்ந்தறிந்து நாங்கள் தான் திருந்தவரும். எங்களோட குடும்பத்தை நாங்கள் பார்த்து திருந்துட மாட்டோம், மற்ற குடும்பம் தானா குடும்பத்தில். அப்போ சில நடவடிக்கையில் பார்க்குறோம். என்னென்னு கேட்டால், ஊக்கமாக ஜெபிச்சார்களாம். ஊக்கத்தோடு ஜெபிச்சா ஊக்கமாக இருக்கும். ஜெபத்தின் ஊக்கம் இருக்கணும், அது பலன் இருக்கணும், ஜெபத்தில் ஒரு பலன் இருக்கணும். நாங்கள் இப்படித்தான் இருப்போம். என்ன சொல்லுங்க, கண்ணை முடிக்கொண்டு இது பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம்னு சொல்லுவாங்க. கண்ணை மூடிக்கொண்டு மனப்பாடம் பண்ணுறது, அது ஒரு மனப்பாடத்தின் ஜெபம். ஆனால் சத்தம் விட்டு கூப்பிடணும். ஆண்டவர் சொல்ற, அடக்கி கொள்ளாத சத்தம் விட்டு கூப்பிடும். ஜெபங்களை பற்றி நீங்கள் கேட்க வந்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கோம் எக்கச்சக்கமாக. தயவு செய்து ஜெபம் உங்களோட பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அம்மாமாரை ஊர்க்கதை கதைக்கிற அம்மாமார் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, வேதத்தை படிக்க கற்றுக் கொடுங்க. கல்யாணம் கட்டியிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வருகுதா, வந்தால் கேளுங்க, என்ன இன்றைக்கு என்ன, எத்தனை மணிக்கு ஜெபிச்ச, எத்தனை மணிக்கு வேதம் படித்த, கேட்குறதுக்கு தப்பு இல்லையே. கல்யாணம் கட்டினாலும் முதிர் வயதாக இருந்தாலும் எங்களுடைய அம்மா எங்களுக்கு இங்கே ரசிக்கப்பட்டு வந்தேக்க எனக்கு நான் இங்கே ஜெர்மன் வர வேணுமெண்டு ப்ரேயர்லேயே இருந்தது. அம்மா ப்ரேயர் இருந்தபடியாக தான் என்ன சொல்லிச்சேன்னு கேட்டால், வா பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணு, வா 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினோம். 40 நாள் உபவாசம் பண்ணி 40 நாள் முடிகிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போல் என்னோட கதைச்ச அம்மா. வியாழக்கிழமை கதைக்குது, புதன்கிழமை கதைக்குது, வியாழக்கிழமை கதைக்குது, வெள்ளிக்கிழமை நான் போகையில்லை. ஏன்னு கேட்டால், நான் வியாழக்கிழமை போகையில்லை, வெள்ளிக்கிழமை சாகுறா. அவ சொன்னான், நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன் பிள்ளை. ஏன்னு கேட்டால், நீ என்னை தூக்கி பறிக்க மாட்டாய், அதனால் நான் நல்ல மரணம் அடைய வேணுமென்று என் ஆண்டவரிடத்துலேருந்து ப்ரேயர் பண்ணினேன். ஓஹோ,
ப்ரேயருக்கு கொடுத்தார் பாருங்க போதல். ஏனண்டா அவன் என்ன போல நொறுங்குண்ட போய் கிடந்தவன். அவன் சரியான வேதனையிலும் கஷ்டத்திலும் பணம் இருந்த ஒன்றும் இல்லை. அவளுக்கு பணம் இருந்தது, எல்லா நகை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை பாருங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை தேடினா ஆண்டவரிடத்துல. அதனால ஆண்டவர் பார்த்தா போதும் வா. எங்கள் அம்மா மாதிரி கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்களோ தெரியல. நான் ஜெபிக்கிறேன். நான் என் அம்மா மாதிரி ஆண்டவரே என்ன போல என் அம்மா மாதிரி கஷ்டப்படுறவங்க யாரும் இருக்கக்கூடாது ஐயா. எங்களுக்கு தெரியும் அந்த பாடுகளின் மத்தியில் வந்த எங்களுக்கு தான் தெரியும் அருமையும் பெருமை. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னட்டு கேட்டால் ஜெபத்துக்கு தடை செய்யாதேங்க, ஜெபியுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. குடும்பங்களுக்குள்ள போதுமென்ற அளவுக்கு சமாதானம்ன்றா என்னடா தெரியும், வீடு இருட்டடையும் பாருங்க. ஒரு பேய் 2 பேயை கூட்டிக்கிட்டு வர மாதிரி வீடெல்லாம் இருட்டடைஞ்சு போய் கிடக்கும். அது முதல்ல திறந்த வாசலாக இருந்த வீடு இப்போ கதவுகள் எல்லாம் பூட்டி எல்லாத்தையும் இருட்டி வாசலாக பிடிச்சி வச்சுக்கிறேன். எத்தனை வீட்டை போய் பார்க்க போகிறீங்களா தெரியும். நாங்கள் ஜெபிக்கிறோம். புதன்கிழமையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விதவைகள் கூட்டங்களோட ஜெபிக்கிறது. விதவைகள் இருக்குது, எத்தனை ஒக்கச்சமான விதவைகள் இருக்கிறாங்க. அவங்களோட புதன்கிழமையில் ஜெபம். நாங்கள் ஜெபிக்காமல் இருக்க மாட்டோம். ஜெபிக்கிறதுக்கு தடை செய்தாலும் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொதிச்சு கொண்டு வரும். சில வேளையில் கோபம் அடிச்சும் போடுவேன். ஆனால் அடிக்கிறதா இப்போ என்ன சொல்லுங்க பாபம், பொறுமைன்னு தான் பொறுத்து கொண்டு போகிறது. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தாழ்மையாயிரு. எனக்கு ஜெபத்துக்கு தடை செய்தால் கட்டாயம் டென்ஷன் பார்ட்டி ஆயிடுவேன். என்னத்துக்கும் எனக்கு தடை செய்யலாம். நீங்கள் என்னத்தை கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவேன். அதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் கேட்டாலும் சொல்லுவேன். நாங்கள் பழைய சேர்ச்சியில் இருக்கும்போது கேட்டால் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் அவிச்சு கொட்டுறதா, இல்லை காய்ச்சி கொட்டுறதா, இல்லை இலங்கையில் போய் சபை கட்டினதா, எல்லா நான் இதுகளையும் விற்று யாருக்கு என்னண்டாலும் கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு ஜெபத்துக்கு மட்டும் தடை செய்யக்கூடாது. பிள்ளைகளை அப்படித்தான் நான் வளர்த்தினேன். மூத்தவன் தேசத்துக்காக ஜெபிப்பான், மகள் ஜெபிப்பான். அவங்களுக்கெல்லாம் எப்படி இடறல் வந்தது, மனுஷராலான இடறல். அம்மா நாச்சியார் உபவாசம் பண்ணி பலிப்படத்துலேருந்து அவள் பலிப்படத்துலேருந்து அவள் பிள்ளைய இறக்குறதுக்கு அவள் நினைச்சா. ஆனால் அவளோட பிள்ளை செய்த கூத்துக்களுக்கெல்லாம் அவள் இறக்கையில் பாரு. அவளோட பிள்ளைகள் செய்தது அதான் சொல்கிறேனே, மற்றவன் செய்தால் தான் குற்றம், நீங்கள் செய்தால் குற்றம் இல்லை என்று போயிடும். ஏதோ அப்பைக்கெல்லாம் எனக்கு வாய் இல்லையா என்ன, வாய் அவள் கதைக்க நினைச்சா கதைச்சிருப்பேன். கதைக்கக்கூடாது. சண்டைக்காரி இதை வீட்டில் குடியிருக்கிறத பார்க்குறோம், ஓலை குடிசையில் குடியிருக்கிறது மேலாண்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம். எங்களுக்கு கதைக்கிறது இப்படித்தான் கதைப்போம் முடியாது. ஆனால் சண்டைக்காரர் இல்லை. வீட்டில் பிள்ளைகளை பேசுவோம். பிள்ளைகளை பேசுகிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் தந்திருக்கிறார் தானே. பிள்ளைகளை அப்படி பேசினபடியாக தானே பிள்ளைகள் நல்வழியில் நடந்து கொண்டு வந்தது. கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு தானே இப்படி திமிர் வழியில் போகுது. சில பிள்ளைகளை பாருங்க, திமிர் பிடிச்சி கொண்டாடுங்கள் கல்யாணம் கட்டின பிறகு. ஏன், வந்தவளுக்கு திமிர் இருக்குது. அதனால் அந்த திமிரின் பிசாசு அதுகளுக்குள்ள போய் பூந்துடும். ஒழுங்காக இருக்கிற பிள்ளைகள் ஒழுங்கற்று வாழுகிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. யாருமே எனக்கு என்னை பற்றி என்ன சொல்ல மாட்டாங்க. சொல்கிறானே, நாங்கள் இப்போ என்னை பார்த்து சொல்ல மாட்டாங்க. யாரை பார்த்து யார் சொல்கிறாங்களோ தெரியாது. என்னை பார்த்து சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகள் வளர்த்தது, பிள்ளைகளோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, அடி என்ன அடி தான். 18 வயதுண்டானே 19 வயதுண்டானே புலதான். பொய் சொன்னால் அதை அடுத்த அடி பொய்யுக்கு. எங்களோட பையனுக்கு, மூத்த பையனுக்கு பொய் சொன்னதுக்கு முழுக்கரண்டி எடுத்து கையில் வச்சு விட்டுட்டேன். இந்தியாவில் பொய் சொல்லக்கூடாது. இந்த வரைக்கும் அவங்க பொய் சொல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. கல்யாணம் கட்டின அப்புறம் அவங்க பொய் சொல்கிறாங்களோ பொய் சொல்லலே நமக்கு தெரியாது. ஆனால் பொய் சொல்கிறான். பொய் சொல்லாமல் இருக்கம்மா. பொய் சொல்கிறது நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஏன்டா மனைவிக்குள்ளே இருக்கிற பொய்யினாவி கணவனுக்குள்ளே வந்துடும். அது எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கூட சொல்ல இயலாது. என்னென்னு கேட்டால் அதுகளை நம்மளோட வளர்ப்பு சரியான வளர்ப்பு. அடுத்தவங்க வளர்க்குற பிள்ளைகள்
அதான் சொல்கிறதுன்னு கேட்டால், நல்ல மரத்தில் நல்ல கனி இருக்கும். ஆனால் அந்த கனியை சாப்பிட்றவங்கள நல்லவங்களாக இருக்கும். கனியை சாப்பிட்றவங்க கெட்டவங்களாக இருந்தால் அது கனி என்ன செய்யும்? கெட்ட இதுக்குள்ளே போன உடனே அதை ஏதாவது ஒரு வழி செய்து அது வயிற்றை சீர்படுத்த முடியாமல் போயிடும். அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் நாம் ஞானமாக நடக்கிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகள்ண்டா புலா தான், யார் செய்தாலும் புலா தான். நீ செய்தாலும் புல, அடுத்தவன் செய்தாலும் புல, அடுத்தவன் செய்தாலும் நான் செய்தாலும் புல. நான் அதனால தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம், பெண்கள் வாயை சபையிலே மூடிக்கொண்டிருக்க வேணும் என்று சொல்லியிருக்கு இல்லையா? நான் சபைக்கு போனால் வாய் திறக்கவே மாட்டேன். ப்ரைஸலோட் 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 ப்ரைஸ். ராஜேந்திரன் பாசத்த சபையில் அது நம்ப மாட்டேங்க, இவ்வளவு ஏராளம் ஜனங்கள் இருக்கிற இடம். அங்கே இருந்தேன். ஓட்ரோப் ஸ்டேஜில் இருந்தேன். 850 பேருக்கிட்ட இருந்தேன். நான் போகும்போது 850 பேர். அதுக்கப்புறமா வந்து வத்தளையில் இருந்தேன். நான் ஒரு சபையில், எல்லா சபையிலையும் இருந்திருக்கிறேன். கிருபையின் தேவாலயத்தில் இருந்து, கிருபையின் தேவாலயத்தில் நீங்கள் கிருபையின் தேவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள்கிட்டையும் கேளுங்க என்னை பற்றி. யாரோடையும் யாருக்கும் பிரச்சனை இங்கே வேணுமாட்டா மெக்க தந்தா கூட அவங்ககிட்ட கேட்பேன்னா, உங்களுக்கு யாருக்காவது துரோகம் செய்திருக்குன்னா, உங்களோட குடி யாருக்காவது கேட்பேன், நிறைய கேட்பேன். எனக்கு கடைசி வரைக்கும் ஒருத்தருடைய நான் கேட்குறேனேங்க, இது யாருக்கும் நான் கடனாளியும் அல்ல, யார் குடியையும் கெடுத்ததும் இல்லை. என் குடியை கெடுக்க வேணும்னு நினைக்கிறவங்களும் அங்கே மேலே இருக்கிறவரெல்லாம் பார்ப்பார். என் குடியை கெடுக்க வேணும், என் குடியை நாசமாக இருக்க வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வெட்டுற குழியிலே சில வேளையில் அவங்களே விழலாம். அதுக்காகத்தான் பொறுமை, எப்பயுமே பொறுமையை காத்துக்கொள்வது நல்லவண்டு தீர்மானிச்சு கொண்டு. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்ல, உன்னை குத்தினவனுடைய கண்கள் எல்லாம் என்னை குத்தினவருடைய கண்கள் எல்லாம் காணுமென்றது மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்மணியை தொட்டவர்களை நான் தொடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய பிள்ளைகளோடு வழக்காடுகிறவரோடு நானும் வழக்காடுவேன். வாசனம் எல்லாம் சும்மா படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆண்டவர் கொடுத்தது பாருங்க. அப்படி அதன்படி நடக்கிறவர்களா, அதன்படி செய்கிறவர்களாய் மாறும். சும்மா பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அடுத்தவனில் பிள்ளை, அடுத்த அவையில் பிள்ளை வேலை என்ன. நீங்கள் சில பேர் எனக்குள்ள சொல்லியிருக்கிறீங்க. என்னென்னு கேட்டால், சில காரியங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சொன்னவங்களை நீங்கள் அது யார்கிட்ட மனைவியாக இருந்தானே, பாசத்தை மனைவியாக இருந்தானே என்னட்ட கூட்டிகிட்டு வாங்க. பாசத்தை மனைவியாக இருந்தாலும் கூட்டிக்கொண்டு வாங்க. அவங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, எது சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் கூட்டிகிட்டு வாங்க, நான் கேட்குறேன். நான் தானே யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஆண்டவருக்கு ஒரு ஆளுக்கு தான் பயப்படுவேன், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். தயவுசெய்து இது வசனம், ஜெபம் பண்ணுங்க. அதாவது வந்து உன்னை துன்புறுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, தூற்றுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அதனால் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தவன்ற கதை தேவையில்லை, மற்றவன்ற கதை தேவையில்லை, மறைச்சவன்ற கதை தேவையில்லை. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் முக்கியமானது. அடுத்தவனை விழுத்த வேணுமென்று நினைக்காதீங்க. அதுக்காக உபவாசிச்சு விழுத்தாதீங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் ஒரு ஆத்மாவை கொண்டாடுறது, அது விலையேற பெற்றது, அதை பாதுகாக்க வேணும். அது இருந்த இடத்துல 70 தினம் விழுந்தாலும் அதை தூக்கிடு. இன்றைக்கு சகோதரங்களுக்குள்ள பிரிவினைகள், உலகத்துக்கு சாட்சி இல்லை, உலகத்துக்கு வெளிச்சமாக இல்லை, உலகத்துக்கு உப்பாக இல்லை. தாய் பிள்ளைகளுக்குள்ள பகை பாருங்கள் எப்படியெல்லாம் வருது கடைசி காலத்தில். இதெல்லாம் யார் கொண்டாடான்னு? சாத்தான். அப்போ என்ன செய்ய போகணும்? இந்த வசனத்துக்கு இருக்கிற நாங்கள் சாத்தானுக்கு சவால் ஊடுறவர்களாக இருந்து அதை நாங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் மேற்கொள்கிறோம் இல்லையே, பகையோடு தான் இருக்கிறோம், பிரிவினைகளோடு தான் இருக்கிறோம், அன்பில்லாமல் இருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், மன்னிக்காமல் இருக்கிறோம். தயவுசெய்து கர்த்தருக்குள்ளே தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் இயலாத தன்மையாக இருக்கிறபடியா இத்தோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு ஜெபத்தோடு நான் வருவேன். யாக்கோப்பு 1:5 இருந்து பிலிப்பியர் 4:6
மற்றது மத்தேயு 7 7 7ஆம் அதிகாரம் 7, 8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறிச்சிருக்குது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேணுமென்றதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய இதுவும். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் திரும்புதல் வர வேணும். சும்மா பிள்ளைகள் இருந்தால் கூப்பிட்டு வச்சு கதையுங்க. மற்றவனுக்கு சொல்லி அதுகளை நீங்கள் மற்றவனுக்கு சொல்கிறதால மற்றவனுக்கு தெரியாது. இவியல் என்ன செய்யணும், அவிய என்ன செய்யணும் தெரியாது. அல்ல ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் இருக்கா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாருன்னு கேட்டால், நீ பிள்ளை செய்திருக்கிறையா போய் மன்னிப்பு கேளுண்டு வேறு, நீ பிள்ளை செய்திருக்கிறையா போய் மன்னிப்பு கேளுண்டு வேறு. பிள்ளை செய்யாத எங்களை மன்னிக்க சொல்ல மாட்டார். ஏன்டா நாங்கள் பிள்ளை செய்யலையேப்பா, பிள்ளை செய்தவன் தான் மன்னிப்பு கேட்கறது. வேண்டு கேட்டால் பேதுரு மறுதளிச்சான், மன்னிப்பு கேட்டான். அதே மாதிரி ஜூதாஸ் மறுதளிச்சான், பப்பரப்பிள்ளையில் தொம்புக்கினான். இதுதான் நடந்தது. அதனால் நாங்கள் யாருக்கும் கடனாளியும் இல்லை, யாருக்கும் குற்றவாளியும் இல்லை, யாரிடத்துலேயும் பகையும் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒருவர் அறிவார் என்றது சொல்லப்பட்டிருக்குது. கடைசி வரைக்கும் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறவர்களாக இருங்க. எந்த காரியம் என்றாலும் உங்களுக்கு ஒருத்தரோட ஒருத்தர் பிரச்சனையாக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகளை நீங்கள் வெளியிலே அனுப்பிட்டீங்க. கேட்டால் சொல்கிறீங்க நாங்கள் உபவாசம் இருந்து தள்ளி விட்டோம். இதெல்லாம் ஆண்டவரெல்லாம் அதெல்லாம் கேட்குறதில்ல. ஆண்டவர் ஒருத்தனை இறக்குறதுக்கும் ஒருத்தனை தள்ளி விடுறதுக்கும் ஒருத்தனை வெளியில் கலைக்கிறதுக்கும் உபவாசிக்கிறது அதெல்லாம் உபவாசம் இல்லை. அது பிசாசு போடுற காரியம். உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கன்னா ஆவி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதானே. அதனால் புரிஞ்சு கொள்ளாதுகள் அதுகள் இன்னைக்கு எங்களை என்னடா ஐயோ வேட்ட பரிசுத்த ஆவி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் வாக்கியம் இல்லாத காரியங்கள், அன்பில்லாத காரியங்கள், சண்டை பிடிக்கிற காரியங்கள் இதெல்லாம் வைக்க மாட்டார். சரியோ, போனதெல்லாம் போகட்டும் பண்ணிட்டு சமாதானப்படுத்துவார். இனிமேல் இதை பற்றி கதையாதீங்க, இதை பற்றி செய்யாதீங்க, இதை பற்றி சிந்தியாதீங்க கொண்டு ஆண்டவர் வைப்பார். தயவு செய்து இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகள் இருந்தால் அவையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கதையுங்க. கூப்பிட்டு வச்சு கதைக்கிறதால உங்களுக்கு என்ன பிள்ளை இப்போ குறைஞ்சி போச்சு? இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ 2 பேரையும் வச்சு விசாரிக்கும் போது தான் தெரியும் யாரில் பிள்ளை யாரில் சரியாது. அதை விட்டுட்டு ஒருத்தர்கிட்ட விசாரிச்சுட்டு அவைய அப்படியாமே இவைய இப்படியாமே அவைய வாய்க்காரியாமே அவைய சண்டைக்காரியாமே அவையல் கண்டிச்சினமாமே அவைய இதெல்லாம் பிழையான காரியங்களை செய்யாமல் நல்ல காரியங்களை செய்யுங்க. நல்ல மாதிரியை நடத்துங்க. நீங்கள் எங்கள் சில பேர் இருக்கணும் என்னென்னு கேட்டால் ஆற்ற பிரச்சனை வரும். இப்போ அந்த பரிப்பிடத்துலேருந்து ஒருத்தனை இறக்கிட்டு நான் போய் நிற்பேன்டா மாதிரி நிற்பினேன். தப்பு. ஒரு ஊழியத்துக்காக இன்னொருத்தனை இறக்க வேணுமென்று நினைச்சு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போய் அதுக்குள்ளே போட்டு அவன் பிரச்சனைப்பட்டவனாக தான் இருக்கலாம். ஆனாலுமே அவனை இறக்க வேணுமென்று நினைக்கிறீங்க. ஆண்டவர் அவனுக்காக தானே பாடுபட்டார். அவனை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவரை போல உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு மன்னிக்க முடியல. யாரும் இறக்கலாம். இதெல்லாம் பிள்ளையான காரியங்கள். நான் 4 பேர் பாட்டு படிக்கணும், நான் இது செய்யணும். நான் 33 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 92ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்ட நான். ஆனாலும் ஒரு நாள் பார்த்து ஒரு சேர்ச்சில் போய் இந்த பலிப்பிடத்தில் நான் நிற்கணும், அந்த பலிப்பிடத்தில் நான் நிற்கணும், அதில் நிற்கணும், இதில் நிற்கணும்னு கெஞ்சி குழவி கூத்தாடி ஆண்டவரை பாஸ்டர் மேரிட்ட கேட்டு மூப்பர் மேரிட்ட என்கிட்ட எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் நல்லா பாட்டு படிக்கிறீங்க, சேர்ச்சில் கேளுங்க. ஐயா என்ன எனக்கு ஆண்டவர்கிட்ட காரியங்களை என்ன ஈஸி லேசன்ட்டு நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் தந்தார் பாருங்க. இதை கொடு. அநேகர் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அநேகர் மனம் திரும்பணும். பொய்யில இருந்து மனம் திரும்பணும், பாவத்தில் இருந்து மனம் திரும்பணும், சாபத்தில் இருந்து மனம் திரும்பணும், மற்றவனோட பிரிவினைகளை வைக்காமல் மனம் திரும்பணும். தயவு செய்து சொல்கிறோம், ரட்சிக்கப்படாதவைக்கு தான் சொல்கிறோம். உங்களோட சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையாக இருங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. சபைக்கு அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு பாராதீங்க. நீங்கள் நற்பழக்கத்தை பழகுங்க, மற்றவனை பாராதீங்க. வேதத்தை படியுங்க. பைபிள் உண்மை சத்தியம், அதன்படி நடக்க பாருங்கள். ரட்சிக்கப்படாதவைக்கும் தான் சொல்கிறேன், பைபிளை பற்றி அறியாதவைக்கும் தான் சொல்கிறேன், பைபிளை பற்றி அறிஞ்சவைக்கும் தான் சொல்கிறேன்.
இது நான் கடைசி காலகட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் நடக்கிறது சம்பவிக்கிறது எல்லாம் பார்க்குறோம். கடைசி காலம் இது. இதை நாங்கள் தூக்கி இதை வாசித்து இதை தியானிக்கும் போது நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம். உங்களோட பிள்ளைகளுக்கு ரசிக்கப்படாத உங்களுக்கு தான் சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகளுக்கு நற்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் திசை மாறி போகாது. இதுக்குள்ளே இருக்குது பாவமண்டா என்ன பரிசுத்தமண்டா என்னன்னு இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது திசை மாறி போகாதுங்க. நீங்கள் மனுஷரை பாராதீங்க. அவன் அப்படி செய்யிட்டான், இவன் இப்படி செய்யிட்டான், அந்த பாஸ்டர் அப்படி செய்கிறேன், இந்த பாஸ்டர் இப்படி செய்கிறேன், அந்த அந்த அக்கா இப்படி செய்கிறேன், இந்த அக்கா அதை பாராதீங்க. கடவுளை பாருங்கள். நான் அப்படித்தான். நீ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மேலே நானும் ஆண்டவரும் கொண்டு வாழ்ந்துருவேன். அப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. போகிற வழிகளில் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சம்பந்திமாரோட சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் போய் ஆண் பிள்ளை கட்டினான், பெண் பிள்ளை கட்டினான், அங்கே அந்த வீட்டில் ஒரு சமாதானமாக இருங்கன்னு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்குற வழிகள் நல் வழிகள் இருக்குது. நன்மை செய்ய கற்றுக் கொடுங்க. தீன்மையை விட்டு நன்மை செய்ய கற்றுக் கொடுங்க. தான தர்மம் பண்ண கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் நல் வழிகள். சபை 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 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சபைகளில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து கொள்வார். சபைகளை நீங்கள் பாராதீங்க. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். ஏன் வழியில் நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். அப்போ நீங்கள் நல்லவன் கெட்டவனோட சேர்ந்து கெட்ட வழக்கம் பழகுவீங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வழிக்கு போக மாட்டீங்க. அவன் குடிக்கிறான், அவன் நட்பக்கம் போக மாட்டான்னுட்டு உங்கள் பிள்ளைகளையும் விட மாட்டீங்க. நட்பழக்கம் அதே மாதிரி தான் இதுக்கும். மற்றவனை கொண்டு வர பார்க்கணும். இது குடிக்கிறது தவறு பழகுது அதோடு சொல்லி கொண்டு வர பார்க்கணும். அப்படியான காரியங்களை செய்ய பாருங்கள். நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் வரும். தயவுசெய்து உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். எதையுமே வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள பாருங்கள். வெளியில் இருந்து கற்றுக்கொள்ள பாராதீங்க. வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொஞ்சம் காய்ச்சலுக்கு உடம்பு கொஞ்சம் நொந்து கொண்டிருக்குது. அதனால் நான் இதோட முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நாளில் இந்த வேதத்தை கொண்டு வருவேன். இன்னொரு நாள் கர்த்தர் ஜெபங்களை இன்னும் தருவாராக இருந்தால் அந்த ஜெபத்தை குறித்து உங்களுக்கு கற்றுத்தருவேன். சாரி, யாரையாவது நான் துன்பப்படுத்துகிறதோ வேதனைப்படுத்துகிறதுக்கோ சொல்ல இல்லை. உங்களுக்கு திருத்துறதுக்கு தான் சொல்கிறேன். திருத்தம் வேணும் முக்கியம். ஏன்னு கேட்டால் அவள் அப்படி செய்யிட்டா இப்படி செய்யிட்டா அப்படி செய்யிட்டான்றது பிள்ளையான காரியம். என்ன நான் ஆராய்ந்து அறிந்தேன்டா ஆண்டவர் என்ன நித்திய வழியில் நடத்துவார். சரியோ, நான் பிள்ளைய வச்சுக்கொண்டு மற்றவனில் பிள்ளையை சாட்டுறது, நான் என் பிள்ளை செய்து கொண்டு மற்றவன் இதில் பிள்ளையரிச்சு போட்டுறதும் பிள்ளையான காரியம். அதனால தான் மனம் திரும்புங்க. கர்த்தர் தான் உங்களை வழி நடத்த வேணும். எல்லாருக்கும் தான் இது கொடுக்குறேன். குடும்பங்களுக்குள்ளேயும் கொடுக்குறேன். குமார் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, மேப்பருக்கு, மூப்பர் எல்லாருக்கும் தான் இது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஆண்டவருக்குள்ள நடக்கிற வழிபாடுகள் இருக்க வேணும். கர்த்தருக்குள்ள நடத்தப்பட வேணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா காலம் பொல்லாதது, காலம் சமயமாக இருக்கிறது. காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. காலத்தையும் நேரத்தையும் அறிஞ்ச நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு. கடைசியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? சபைகளை செத்து போய் கிடக்க வைக்கிறோம். உயிர் மீட்சி அடையாமல் படுத்து தூங்குது சபை. அப்போ அப்படி இருந்து விடாமல் கர்த்தருக்கண்டு வாழ இங்கே மீண்டும் ஒரு நாளோடு உங்களை சந்திக்கிறேன். இத்தோட முடிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் தந்த ஜெபத்துக்காய், நீங்கள் தந்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமினி. தகப்பனே, ஒவ்வொருத்தரும் வார்த்தையின்படி நடக்க கிருபை செய்யுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவன, புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, யாரையும் குற்றங்கள் குறைகள் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே சொல்லாதபடிக்கும் குற்றம் குறைகள் இருந்திருந்தாலும் மன்னியுங்கப்பா. மன்னிச்சு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் சீர்படுத்தி நடத்துங்க. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் ஆண்டவரே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களும் தேவனை தேடுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. சுவிசேஷ பாரங்கள் ஆண்டவரே வரட்டும் ஐயா. ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தரையும் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. தேசங்களுக்காய், சபைகளுக்காய், வீடுகளுக்காய் ஆண்டவரே, குடும்பங்களுக்காய் ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களுக்காய் ஜெபிக்கிற குடும்பங்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். வாலிபர்கள், கண்ணீர்கள், குழந்தைகள், பாலகர்கள், சிறுவர்கள் வாயினாலே வார்த்தைகளையும் ஆண்டவரே துதிகளையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமினி. கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.